அனைவருக்கும் வணக்கம். நறுமலர் அகாடமியின் சார்பாக உங்கள் எல்லாரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டெமோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டெமோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க, லாஸ்ட் இயர்ல நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ பேர் எந்த மாதிரி படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அப்படின்ற இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஏன்னா எப்பவுமே நம்மளோட போட்டிக்கு வரக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சாதான் இன்னும் நம்ம எவ்வளவு வேகமா ஓட முடியும் அப்படின்ற ஒரு பொறுப்பு நமக்கு வரும். சரிங்களா? இப்ப டோட்டலா 544 பேஜ் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல லாஸ்ட் இயர்ல எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,298 பேர் எழுதியிருக்காங்க. நான் ஒவ்வொரு டெமோ கிளாஸ் சொல்லும் போதும், எந்த டெமோ கிளாஸா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எக்கனாமிக்ஸ் டெமோ கிளாஸ் வச்சிருந்தேன், பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ். இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் வச்சிருந்தேன், பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி வச்சிருந்தேன், பிஜிடிஆர்பி மேக்ஸ் வச்சிருந்தேன், பிஜிடிஆர்பி தமிழ் வச்சிருந்தேன். எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் கடந்த ஆண்டுகள்ல எவ்வளவு பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு போஸ்ட் வந்திருக்கு, போஸ்டிங் எவ்வளவு கால்பர் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லாம நான் போக மாட்டேன். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 16,298 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கான செலக்ஷன் லிஸ்ட் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 3 பேஜ்ல இருக்கக்கூடியது செலக்ஷன் லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல எவ்வளவு போஸ்டிங் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 57 போஸ்டிங். இதை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த 16,000 பேர்ல முதல் 50 பேருக்குள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு போஸ்டிங் இருக்கு. சரிங்களா? அந்த முதல் 50 இடத்திற்குள்ளேயும் சில சிக்கல்கள் இருக்கிறது. ஒரே கேஸ்ட் சேர்ந்தவங்க அதிகமான முதல்ல 50 இடத்துல வந்தாலும் அவங்களுக்கும் போஸ்டிங் கிடையாது. சரிங்களா? சம காலகட்டத்துல நம்மளுடைய ஆசிரியர்கள் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. நிறைய பேருக்கு அரசு பணி பற்றிய ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. இப்ப அடுத்ததா இந்த ஆண்டு உங்களுக்கு பே கமிஷன் வரப்போகுது. ஜூன் மாசம் ஜூலை மாசத்துல 8th பே கமிஷன் கொண்டு வர போறாங்க. இந்த 8th பே கமிஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சேலரி இப்ப 56,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அது அப்படியே 66,000 ரூபாயா மாறிடும். குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி மாறிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 42,000 ரூபாய் இருந்த சேலரி இப்ப 56,000 ரூபாயா மாறி இருக்கு. சரிங்களா? ஒரு சில இடங்கள்ல ஒரு 2,000 ரூபாய் முன்ன பின்ன இருக்கும். 2,000ல இருந்து 4,000 ரூபாய் வரைக்கும் அந்தந்த இடத்தை பொறுத்து மாறுபடும். நீங்க ஒருவேளை ஹில்ஸ் ஏரியாவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு 4,000ல இருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதனால சேலரி அப்படின்றது ஒரு இடத்துக்கும் ஏ கிரேடா, பி கிரேடா, சி கிரேடா அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 கிரேட் இருக்கு. இந்த 3 கிரேட்ல நீங்க எந்த இடத்துல பணிபுரியறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய சேலரி மாறுபடும். சரிங்களா? சோ இங்க ஒரு 66,000 ரூபாய் சம்பளம் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டுக்கு தான் நீங்க தயாராகிறீங்க அப்படின்றத முதல்ல மனசுல நிறுத்தணும். ஒண்ணு, இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிப்பேர் பண்றீங்க, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஒரு குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப குரூப் 1 கூட நல்ல சேலரி, ஆனா குரூப் 2, குரூப் 4 இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி லெவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு ஒரு நீங்க உள்ள வந்தாலும் சரி, அல்லது டிகிரி முடிக்காம 10th குவாலிபிகேஷனோட விஓக்கு குரூப் 4ல உள்ள வந்தாலும் ஒரு 18,000 21,000 ரூபாய் சம்திங் வரும். இப்ப 23,000 நினைக்கிறேன் அது. சரிங்களா? நான் கொஞ்சம் தோராயமா தான் சொல்றேன், அதை நான் அக்யூரேட்டா பார்த்து சொல்லல. சரிங்களா? அதே மாதிரி இப்ப நீங்க குரூப் 2 போறீங்க அப்படின்னா ஒரு 28,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதையும் நான் ஒரு தோராயமா தான் சொல்றேன். சரிங்களா? ஆனா பிஜிடிஆர்பில உங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளம் எக்ஸாக்டா சொல்றேன், 52,000ல இருந்து 56,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சோ சேலரி வைஸ் பார்க்கும்போது பிஜிடிஆர்பி ரொம்ப சேஃபான ஒரு போஸ்ட். என்ன காரணம் சார் அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் இந்த ஆசிரியர் பணியை ரொம்ப அதிகமா விரும்புறாங்க. என்ன காரணம் சார் அப்படின்னா, சனி ஞாயிறு உங்களுக்கு விடுமுறை கிடைச்சிருக்கு. சரிங்களா? சனி ஞாயிறு விடுமுறை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு விடுமுறை இருக்கிறது. அப்புறமா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12 சிஎல் கிடைக்குது. அப்புறம் 15 இஎல் போட்டுக்கலாம். இஎல்னா நான் பின்னாடி சொல்றேன், ஏர்னிங் லீவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நேரம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அது ஒரு 15 நாள் லீவு கிடைக்குது. அப்ப இதுல ஒரு 12 நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஏறத்தால 30 நாள் அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சிருது. இதெல்லாம் இல்லாம
அரையாண்டு லீவ்ல ஒரு 10 நாள் கிடைக்குது, காலாண்டு லீவ்ல ஒரு 10 நாள் கிடைக்குது, முழாண்டு லீவ்ல குறைஞ்சபட்சம் ஒரு 40 நாள் அப்படின்ற மாதிரி கிடைக்குது. இதுல பேப்பர் வேல்யூஷன் போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. இருந்தாலும் அதுல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாள் ஒரு ஒரு 30 நாள் அப்படின்றது வந்து உங்களுக்கு கட்டாயமா வந்து ஓய்வு கிடைக்குது. அப்புறம் வந்து டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா 9 மணிக்கு உள்ள போயிட்டு 4 மணிக்கு வெளியில வந்துடலாம். இதுதான் வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு பணியா இருக்கு அப்படின்றதுனால, இப்ப என்கிட்ட ஒரு 2000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 2000 பேர்ல 1800 பேர் வந்து லேடிஸ் தான். சரிங்களா? இந்த 1800 பேருமே லேடிஸ் தான். காரணம் என்ன சார் அப்படின்னா, ஆசிரியர் பணி அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு அப்படின்றதுனால அத இது பண்றாங்க. சரி, இத நினைவுல வச்சுக்கோங்க. அதோட 56,000 66,000 ரூபாய் சம்பளத்துக்கு நாம படிக்க போறோம். இந்த தடவை நீங்க வந்து பிஜிடிஆர்பில 2027ல வந்து கால்பர் வந்து 28ல நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது கன்ஃபார்மா நீங்க வந்து எந்த பே கமிஷன்ல இருப்பீங்க அப்படின்னாக்க 8th பே கமிஷன்ல இருப்பீங்க. 8th பே கமிஷன்ல இருக்கிற போது ஒரு 66,000 ரூபாய் சம்பளம் வரும்போது உங்களுக்கு அது வந்து நல்ல போஸ்ட். சோ அதுக்கு படிக்கணும் அப்படின்னா ஒரு மெனக்கெடல் இருக்கணும். ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ஒரு மெனக்கெடல் இருக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேட்ச் சில பேர் வந்தாங்க. அதுல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா பல பேர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பயந்துட்டு காணாமயே போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் வந்து என்ன பண்ணல அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து தொடர்ந்து வரவே இல்லை. அப்ப அதே மாதிரி நம்ம கிட்ட டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாங்க. சில பேர் வந்து மெட்டீரியல் வாங்கினாங்க. சில பேர் வந்து ஒரு 5000 கொஸ்டின் பேங்க் அட்டன் பண்ணாங்க. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதே மாதிரி டாக்டர் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து கிளாஸ் எடுத்தாரு. இப்பவும் அவரும் வரப்போறாரு. அவரோட இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க. மொத்தம் 4 ஸ்டாஃப் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரே ஸ்டாஃப் வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே 4 பேருக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன். சரிங்களா? பிரிச்சு கொடுத்து அவங்களே ஃபுல்லா ஃபாலோ பண்றோம். அதுவும் எப்படி அப்படின்னா, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸ் போகும். அதாவது 2026 ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸ் போகும். 2027ல ஜனவரி மாசத்துல எப்ப கால்பர் வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, தெரிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒன்லி டெஸ்ட் மட்டும் கொடுக்க போறோம். அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு 10 டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்லிப் டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா, 110 மேஜர்ல உங்களுக்கு வந்து இந்த வேரியேஷன் வரும். 110 மேஜர்ல 30 சைக்காலஜில 10 வந்து இது ஜெனரல் நாலேஜ். இந்த மாதிரி என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாக்க வேரியேஷன் அடிப்படையில உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம், டெஸ்ட் கொடுக்க போறோம். இது வந்து ஒரு யூனிட்டையே 10ஆ பிரிச்சு பண்ண போறோம். ஒவ்வொன்றுத்துலயுமே 150 கொஸ்டின் வர மாதிரி பண்றோம். சரிங்களா? இப்ப யூஜிடிஆர்பி நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அதோட உங்களுக்கு இன்னொரு ரொம்ப ஒரு குட் நியூஸ் என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, யூஜிடிஆர்பியும் உங்களுக்கு கால்பர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு வேலையும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு சும்மா இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு திடீர்னு ஒரு கால்பர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது தனியா கால்பர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போன 2025ல வந்த கால்பர் தான் முதல்ல வந்து ஆனுவல் பிளானரோட சேர்த்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் வந்திருக்கு. சரிங்களா? சோ 2 டிஆர்பி தான் வந்திருக்கு. இப்ப அடுத்து நீங்க அட்டன் பண்ணக்கூடியது 3வது டிஆர்பி. இதுக்கு இடையில என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஜி டிஆர்பி ஒண்ணு வரப்போகுது. இப்ப வந்து யார் யாரெல்லாம் டெட் பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சப்ஜெக்ட் டச்சோட இருக்கீங்களா, தயவு செஞ்சு சப்ஜெக்ட் டச்சோட இருங்க. என்ன காரணம் அப்படின்னா ஜூன் மாசம் இப்ப வரக்கூடிய ஜூன் மாசத்துல உங்களுக்கு ஒரு கால்பர் வரப்போகுது. அந்த கால்பர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அது 49,000 ரூபாய் அப்படின்னா இது வந்து 56,000 ரூபாய். ஒரு 6,000ல இருந்து 7,000 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா வேரியேஷன் வரும். ஏதோ ஒரு போஸ்ட் நமக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? சோ அதுக்கு வந்து நீங்க அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வருஷம் ஃபுல்லா கிளாஸ், அடுத்த வருஷம் ஃபுல்லா டெஸ்ட். டோட்டலா 2 இயர்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கோர்ஸை ரன் பண்ண போறோம். கிளாஸோட டைமை பொறுத்த வரைக்கும் நைட் 8:30 8:30 மணிக்கு தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நீங்க கிளாஸ்க்கு வந்துக்கலாம். 10 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். 1.5 மணி நேரம் கிளாஸ் போகும். சரிங்களா? ஆரம்பத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் வைக்குவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க தொடர்ந்து நமக்கு வந்து கிளாஸ் போகும். நைட் டைம்ல கிளாஸ் போகும். ஒருவேளை சார் நான் இந்த கிளாஸை நான் வந்து தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க மொபைல் அப்ளிகேஷன்ல எப்ப வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா கிளாஸை வந்து நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா?
இப்ப வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய மொபைல் அப்ளிகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாரி சப்ஜெக்ட் கேட்டகரி அப்படி இல்லன்னா வந்து வீடியோ டியூட்டோரியல் இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா, பாருங்க இப்ப ஜியோகிராஃபி கிளாஸ் இருக்கு, பாட்னி கிளாஸ் இருக்கு, ஜூவாலஜி கிளாஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு. இந்த மாரி பிஜிடிஆர்பியோட கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு. இந்த மாரி யுஜிடிஆர்பி தமிழ் கிளாஸ். இந்த மாரி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, 24 மணி நேரமும் வந்து அப்ளிகேஷன் வாயிலாக பார்த்துக் கொள்வதற்கு நம்மகிட்ட அப்ளிகேஷன் இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க இது எல்லாத்தையும் வந்து பாத்துக்கிறதுக்கு அந்த வசதியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் ஒண்ணு. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குவாலிட்டியான டெஸ்டா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு யாரு போன பேட்சுக்கு கொடுத்ததை விட இந்த பேட்சுக்கு ரொம்ப மெனக்கெட்டு இருக்கேன். கொஸ்டினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து யூஜிடிஆர்பியினுடையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,900 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி மெனக்கெட்டு அவங்களுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கும் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பண்ணியிருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் அந்த என்ன விடுறான், என்ன சிலபஸ் விடுறான் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிசிக்கல் எஜுகேஷன் பிளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2 மட்டும் பேலன்ஸா இருக்கு. அவங்க அதுக்கான சிலபஸ் கொடுக்காம இருக்காங்க. வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பண்ணி கொடுத்துருவோம். சரி, இப்ப இந்த இடத்துக்கு வாங்க. இப்போ சார் இதுக்கு முன்னாடி 544 பேர் வந்து இருந்த இந்த இதுல 544 பக்கம் இருந்த இந்த லிஸ்ட் நம்ம செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது எவ்வளவு பேஜுக்கு சார் வந்திருக்கு அப்படின்னா வெறும் 3 பக்கத்துக்கு தான் வந்திருக்கு. ஸோ நம்ம 3 பக்கத்துல இதுக்குள்ள ஒரு ஆளா வரணும். இதுக்குள்ள ஒருத்தரா வரணும் அப்படின்னு சொன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நைட்டு கிளாஸ் வைக்கிறோமா, கிளாஸ்க்கு வரணும். கிளாஸ்ல ஸ்டாஃப் வந்து இந்த புக்கை வாங்க சொல்றாங்களா, வாங்கணும். இந்த டெஸ்ட்டை எழுத சொல்றாங்களா, எழுதணும். அதுவும் எப்படி எடுக்கணும், டாப் 10க்குள்ள இருக்கணும். மார்க் எப்படி இருக்கணும், டாப் 10க்குள்ள இருக்கணும். சரி சார், குரூப் டிஸ்கஷன் பண்ணி கொடுப்போம். உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு லீடர் போட்டு உங்களுடைய அந்த லீடரை வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து எந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், வர வெனஸ்டே வந்து நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, சண்டேக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றது, ஸ்டாஃப் வந்து எந்த யூனிட் நடத்திட்டு இருக்காரோ அந்த யூனிட்ல வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் முறையில உங்களை ஒரு 4 பேர் ஒரு டீமுக்கும் ஒரு 10 பேர் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு நான் தனித்தனியா மீட்டிங் போட்டு என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். சரிங்களா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட படிச்ச சக்சஸ் ஆகின லாஸ்ட் இயர்ல வந்து இந்த 109 பேரும் இப்ப சமீப காலகட்டத்துல நான் அப்பப்போ அவங்களை எல்லாம் பேச வச்சுட்டு இருக்கேன். ஒருத்தரும் அப்பப்போ மீட்டிங்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய சக்சஸ் ஃபார்முலாவை சொல்றாங்க. அவங்க சொன்னதுல என்ன சார் அப்படின்னாக்க இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த குரூப் டிஸ்கஷன்ல எப்படி ஃபார்ம் ஆகுறீங்களோ உங்களை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2027 கால்பர் வந்த உடனே டைரக்டா எங்க கூட்டு வந்துருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரிக்கு கூட்டு வந்துருவேன். சரிங்களா? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல லேடிஸுக்கு தனியா ஹாஸ்டல், ஜென்ஸுக்கு தனியா ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி கால்பருக்கு பின்னாடி உங்களை ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விட்டுருவேன். கொண்டு வந்து விட்டதோட மட்டும் இல்லாம உங்களோட ஒரு டீம் பிரித்து கொடுத்துருவேன். அந்த டீம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 பேர்ல வந்து ஒரு பிசி, ஒரு எம்பிசி, ஒரு எம்பி இது பிசிஎம், ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி. முடிஞ்சா எஸ்டி மேக்ஸிமம் கிடைக்கிறதுல, இல்லைன்னா எஸ்சிஏ. இந்த மாதிரி வந்து பார்ட்டா பிரிச்சு உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவேன். இந்த மாதிரிதான் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இங்கேயே உங்களுக்கு வந்து சாப்பாடும் இங்கேயே கொடுத்துருவாங்க. வர வேண்டியது, படிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, அவ்வளவுதான். டிஸ்கஷன் பண்ண வேண்டியது, இதே வேலை தான். அப்ப இந்த மாதிரிதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்ப லாஸ்ட் காலேஜ் ப்ரொஃபஸருக்கான அந்த எக்ஸாம் நடக்கும் போதே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி ஹாஸ்டல் ஸ்பெசிலிட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இப்போ அடுத்ததா வந்து யூஜிடிஆர்பிக்கு நான் அந்த மாதிரி பண்ண போறேன். கால்பர் வந்த உடனே அங்க இருக்கக்கூடியவங்களை இங்க கொண்டு வந்து வச்சு இங்கேயே குரூப் ஸ்டடி பண்ண போறேன். சரிங்களா? அதனால உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குன்றதுனால கன்ஃபார்மா இது வரைக்கும் நான் ஜென்ஸுக்கு பண்ணாம இருந்தேன், அதையும் நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்காகத்தான். எப்படியாவது நீங்களும் நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செலக்ஷன் லிஸ்டுக்குள்ள வரணும். சரிங்களா? இந்த டேட்டா பர்த்தை கொஞ்சம் பாருங்க. 1990 பிறந்திருக்காரு திவ்யான்னு அந்த பொண்ணு. இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கு. எவ்வளவு சார்னா 150க்கு 126 மார்க் எடுத்திருக்கு. இப்ப எந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து இது பண்ணிருக்கோம், ஜெனரல் கேட்டகரியிலே உள்ள போயிடுச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இது எம்பிசி டிஎன்சில வருது. அடுத்து 89 டேட் ஆஃப் பர்த். அது பாத்தீங்க அப்படின்னா பிசி. அடுத்து பாத்தீங்கன்னா பிசி மேக்சிமம் பிசியோட டாமினேட் அப்படின்றது ஃபுல்லாவே இருக்கு. இதுல இன்னும் கூட ஒரு இது பண்றேன். ஏன்னா மத்த கேஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். நான் எதையும் வந்து ஃபார்மாலிட்டிஸ் இது பாக்குறான்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க.
இப்போ பிசி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 57 பேர்ல 1 2 3 அதுக்கப்புறம் ஒரு 4 சரிங்களா? 4 அந்த பேஜ்ல, இந்த பேஜ்ல 4 அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 6 7 8 9 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27. ஸோ உங்களுக்கு வந்து 50% விட அதிகமா இருக்கு சரிங்களா? அப்ப 50% யார் மட்டுமே அடிச்சிருக்காங்கன்னா ஒன்லி பிசி கேட்டகரி டாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்ப எவ்வளவு சார் அப்படின்னாக்க 27 பேர், 57ல 27 பேர் வந்து ஒன்லி பிசியா இருக்காங்க. அதுக்கு மேல இன்னும் உங்களுக்கு வந்து டேட்டா வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல அப்படியே பாத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பிசில 1 2 அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 3 அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இங்க ஒரு 4 பேரு சரிங்களா? 4 பேரு லாஸ்ட் பேஜ்ல யாரும் இல்ல. 4 பேர். அப்ப 27 பேர்ல 23 பேர் வந்து பெண்கள் சரிங்களா? அப்ப வெறும் 4 பேர் யார் சார்னா ஆண்கள். அப்ப யாரோட டாமினேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாம என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா சில தியாகங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த தியாகங்களை செய்யுங்க. உங்களோட போட்டி போடக்கூடியவர்கள் 16,000 பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு 1000 பேர் டு 2000 பேர் இன்க்ரீஸ் ஆகியிருப்பாங்க. ஏன்னா இதுல வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில ஃபெயில் ஆனவங்களை எல்லாம் கழிச்சு விட்டுட்டாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் 20,000 பேர் எழுதியிருப்பாங்க. அந்த 20,000 பேர்ல வந்து 16,000 பேர் வந்து அந்த தமிழ்ல பாஸ் பண்ணவங்களே இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அடுத்த வருஷம் கண்டிப்பா இது 20,000 ஆயிடும். அப்ப அந்த 20,000 பேர்ல நீங்க முதல்ல 50 இடத்துக்கு 100 இடத்துக்கு தான் போட்டி போட போறீங்க. ஸோ என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா உயிர் ஒட்டுமொத்த உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அரசு பணிக்கு வர முடியும். எல்லாருக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து எல்லாம் நல்ல அவேர்னஸ் கிடைச்சிருச்சு. பென்ஷன் ஸ்கீம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பென்ஷன் இல்லாம இருந்துச்சு. இப்ப பென்ஷன் ஸ்கீம் வந்துருச்சு. அதே மாதிரி வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லா வீட்டுல இருக்கிற எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க காலேஜுக்கே போக வேண்டாம், டிகிரி கொடுக்கறது நான் ரெடியா இருக்கிறேன், வந்து எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போன்ற மாதிரி கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மாறிடுச்சு. பிஎட்டுக்கும் நீ வந்து சும்மா அட்மிஷனை போடு, வெறும் டீச்சிங் ப்ராக்டிஸ் மட்டும் வந்துட்டு போனா போதும், நீ ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று பார்த்து கொடு, உனக்கு ஒரு டிகிரி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து பிஎட்டும் ஒரு ஃபார்மாலிட்டி மாறி போச்சு. இது எல்லாத்தையும் நினைவுல வச்சுட்டு உங்களோட போட்டியும் அதிகமாயிடுச்சு. இது எல்லாத்தையும் நினைவுல வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு பெரிய வழிவகுக்கும். சரிங்களா? உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சார் வணக்கம் சார். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார், ஷேர் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். நீங்க பண்ணிக்கலாம் சார். இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்குவோம் சார். ஸ்கிரீன் மட்டும் கொஞ்சம் பெருசாக்கிக்குவோம் சார். வரல சார், க்ளோஸ் ஆயிடுச்சு. சார் லைன்ல இருக்கீங்களா? சார் ஷேர் பண்றேன் சார். ஓகே. சார் வந்து நல்ல புலமை, அவருடைய புலமையை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும். உங்களோட சண்முகம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் வரப்போறாரு. இன்னொரு மேடம் ஒருத்தர் வர போறாங்க. மொத்தம் 4-5 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய சக்சஸ் ஃபார்முலா ரொம்ப சூப்பரா இருக்கும். சார் இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக்க முடியுங்களா? சார் பிரசன்டேஷன் மோட்ல இருக்கும்போது இப்படிதான் சார் வருது. ஓகே ஓகே சார். சரிங்க சார். ஓகே சார், பார்த்துக்கலாம்.
இனிய மாலை வணக்கம். பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வந்த அத்தனை பேருக்கும் முதல்ல வந்து இந்த எண்ணம் வந்ததுக்கே ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா அரசு பணிக்கு போறதுல நீங்க ஒரு எண்ணத்தோடு, அரசு பணிக்கு போறதோட ஒரு எண்ணத்தோடு நீங்க வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. ஏன்னா எத்தனையோ பேர் சார் சொன்ன போல இந்த 16,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 16,000 பேர்ல வந்து பார்க்கும்போது நீங்க வந்து இங்க வந்திருக்கவங்களுக்கு வந்து, ஏன்னா இந்த எண்ணம் இப்போ, ஏன்னா கால்ஃபர் வந்துட்ட உடனே நீங்க படிக்கிறதுக்கு பதிலாக கால்ஃபர் வரதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கான தயாரித்து அதுக்கான உத்தியோகத்துல நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கு. ஏன்னா வந்துட்ட உடனே எல்லாரும் போல ஓட முடியாது. ஏன்னா அங்க ஒரு மார்க்ல பார்க்கும்போது ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்க. அது போல வந்து ஒரு 2 மார்க்ஸ்ல பார்க்கும்போது கேப்ல வந்து 1 மார்க் சிவிக்கு போயிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வந்தவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அது போல இல்லாம நீங்க வந்து இப்பே வந்து அது போல கூட்டு கால்ஃபர் பண்ணிட்ட உடனே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாம இப்பையில இருந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கம்ப்யூட்டர் என்னைய பத்தி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஹெச்டி அண்ணா யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கேன். நெட் டு குவாலிஃபைட் இன்ஃபர்மேஷன். அதுக்கு ஹச்ஓடியா இருக்கேன் ஒரு காலேஜ்ல. ஏன்னா காலேஜுக்கு சொல்லக்கூடாது, இது போல கிளாஸ் எடுக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா பர்மிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒர்க்கு தான் பார்ப்பாங்க, காலேஜ் ஒர்க்கை பார்க்க மாட்டாங்க சொல்லிட்டு நான் அந்த காலேஜ் டீட்டெயில வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுதான் இப்போ இதுல வந்து நம்ம வந்து சிலபஸுக்கு போயிடலாம். டோட்டலா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 10 யூனிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிலபஸ் வந்து 10 யூனிட்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க. அது 10 யூனிட்ஸ் மார்க் வந்து டோட்டலா வந்து 158 மார்க்ஸ். டோட்டலா 158 மார்க்ஸ் வந்து 158 மார்க்ஸ்ல வந்து இதுல வந்து 138 மார்க்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்கல் எஜுகேஷனுக்கு மட்டும் தான் இந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. 138 மார்க்ஸ் வந்து மேஜர் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்தோம். 10 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே, 10 கொஸ்டின் வந்து ஜிகேக்கும், அதுக்கு மீதி 10 கொஸ்டின் வந்து சைக்காலஜின்னு சொல்லிட்டு இது போல வந்து கேட்குறாங்க. ஆனா மீதி இருக்கிற மேஜருக்குலாம் வந்து சார் சொன்ன போல அந்த 110 மார்க்ஸ் வந்து மேஜர்லையும் 30 கொஸ்டின்ஸ் வந்து சைக்காலஜிலையும் 10 கொஸ்டின் விட்டு ஜிகேலையும் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான மேஜர் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து பார்க்கும்போது இந்த பிஜிடிஆர்பி வந்து சிலபஸ் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அந்த சிலபஸ் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஓகே இப்போ வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 3 டைம்ஸ் வந்து எக்ஸாம் வந்து ஆக்சுவலா 4 டைம்ஸ் வந்து இது பிஜிடிஆர்பிக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆக்சுவலா பிஜிடிஆர்பியில கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒர்க் பண்ண ஃபேக்கல்ட்டி, ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஃபேக்கல்ட்டிக்கு மட்டும் எக்ஸாம் வச்சு அவங்கள அப்படியே வேலைக்கு பர்மனண்டா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு 2019லயோ 18லயோ ஒரு தடவை டிஆர்பி நடந்திருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த 2020க்கு அப்புறம் வந்து 2 தடவை வந்து பிஜிடிஆர்பி வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலா வந்து 4 டைம்ஸ் வந்து நடந்திருக்கு. சார் வந்து கூடுதலா வந்து உங்களுக்கு வந்து அடிஷனலா ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ முறையா வந்து யூஜி டிஆர்பிலையும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரப்போதா, அதுக்காக நீங்க வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க வந்து இதுலயும் வந்து வரும்போது ஆக்சுவலா உள்ள செலக்ட் ஆயிடணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் அது போல கண்டிப்பா வந்து எதுக்கு இதுல வந்து ஒரு ஆசிரியர் பணி நம்ம வந்து செய்யும் போது அந்த ஆசிரியர் பணியில வந்து நம்ம எத்தனை பேருக்கு கிளாஸ் எடுத்தோம், அதுல வந்து எத்தனை பேர் வந்து உள்ள வந்து நம்ம செலக்ட் ஆயிட்டு உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தவிர மற்றபடி நீங்க உங்ககிட்ட இருந்து வாங்குற ஃபீஸோ அதை பத்திலாம் எதுவுமே அவங்களுக்கு வந்து மைண்ட்ல இருக்காது. இப்போ கூட நாங்க வந்து இதுல வந்து 2 டைம்ஸ் வந்து நான் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அதுல வந்து டோட்டலா வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சாங்க. அதுல வந்து 100s வந்து 5 மெம்பர்ஸ். இப்போ கூட நர்மலர் அகாடமிக்ல வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த பிஜிடிஆர்பியில வந்து ஆக்சுவலா வந்து சிவி லிஸ்ட்ல வந்து டோட்டலா வந்து 11 மெம்பர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அது வந்து 6 மெம்பர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. நீங்களும் அது போல வந்து இதுல வந்து இது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஏர்முகமா தான் இருக்கணும். ஒரு செலக்ட் ஆகிறது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கும். எப்பயுமே ஒரு டவுன்ஃபால் போல நம்ம வந்து இருக்கக்கூடாது. நீங்க இருக்கிறவங்க வந்து இது கண்டிப்பா வந்து படிங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்க வந்து சார் கொடுக்குற நோட்ஸ்
எடுத்துன்னு அடிஷனலா வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து நாங்க வந்து இந்த சிலபஸ்ல இருக்கும் போது யூஜிடி டிஆர்பில இருக்கிற சிலபஸ் யூஜி புக்ல இருந்து, அதாவது அண்டர் கிராஜுவேட் புக்ல இருந்து அந்த புக்ல இருந்து நாங்க என்னென்ன புக்லாம் சொல்றோமோ அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துட்டு அதையும் விட்டு படிக்கிற போல போறாங்க. இப்போ வந்து நம்ம ஓவராலா இந்த 10 யூனிட்ஸ்ல என்ன விட்டு ஃபோக்கஸ் பண்ண போறாங்க, எப்படி இருக்குன்னு அதை மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒன்லி ஃபார் ஒரு இதுல வந்து ஒரு அவுட்லைன் ஃபார் இந்த 8th யூனிட்ல வெப் டெவலப்மெண்ட்ல ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம வந்து எடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் சொல்லிட்டு சொல்றாங்க. இது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பார்ட்டா வந்து 2 இன்ஃபர்மேஷன் 2 புக்ஸை வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும். அதாவது வந்து 2 புக்கை வந்து நீங்க வந்து எடுத்து படிக்கிற போல இதுல வந்து சிலபஸ் செட் பண்ணி டிஜிட்டல் ஒர்க் பேப்பர் எடுத்து படிச்சிருக்கீங்க, டிஜிட்டல் சிஸ்டம் சொல்லிட்டு அந்த டிஜிட்டல் சிஸ்டத்துல வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும், செகண்ட் ஒன் வந்து இதுல வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இன்னொரு சப்ஜெக்ட். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இதுக்கு வந்து விட்டுட்டு கொடுத்துருக்காங்க. 2 புக்கு வந்து விட்டு பண்ணா சம்டைம் வந்து இதுக்குள்ள வந்து மைக்ரோ ப்ராசஸர் கண்டென்ட் கூட எடுத்துட்டு வந்து இந்த நிமோனிக் கோடுக்குள்ள எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறாங்க. அதுக்காக நம்ம வந்து என்னன்னா இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சிஸ்டத்தையும் நீங்க வந்து படிச்சுக்கணும், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனையும் படிச்சுக்கணும். சம்டைம் வந்து அடிஷனலா வந்து நீங்க மைக்ரோ ப்ராசஸரையும் வந்து தெரிஞ்சுங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னா நாம எது வந்து ஒரு பகுதி வந்து கேட்காம இது வந்து கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போறோமோ அந்த இதுல வந்து, ஏன்னா இந்த சிலபஸ் வந்து இதுக்குள்ள கொடுத்துக்கிறது வந்து 3 ஏரியாவிலுமே கவர் ஆகிற போல இருக்கு. டிஜிட்டல் சிஸ்டத்துக்குள்ளேயும் வருது, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் வருது, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸ்க்குள்ளேயும் வருதால நீங்க 3த்தையுமே வந்து ஒரு தடவை ஓவர்வியூ, ஏன்னா இருக்கிறது வந்து 2 வருஷம் டைம் இருக்கிறதால நீங்க வந்து 3த்தையுமே எடுத்து நீங்க பார்த்து டிஃபரன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிபிஎம்எஸ் தான், ஒரே புக்கு தான், நீங்க வந்து சில்வர் ஸ்டார் புக்கு தான் நீங்க வந்து படிக்க போறீங்க. அது ஒரே சில்வர் ஸ்டார் புக்கே போதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். அடிஷனலா வந்து புதுசா வந்திருக்க அடிஷனல் புக்கையும் நீங்க வந்து எடுத்து பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் 3ல வந்து நம்ம பார்க்கும்போது 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன்னு வந்து சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் நீங்க வந்து ஒரு சப்ஜெக்டும், இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு அனதர் ஒன் பேப்பரும் வந்து 2 பேப்பரோடைய காம்பினேஷன்ல தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இப்போ வந்து நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து யாரும் இப்போ படிச்சுட்டு வரவங்க எல்லாம் வந்து பாக்குறது கிடையாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து எடுத்து தெரியும். ஆனா இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து ஒரு பேசிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன், அதுல வந்து ஒன் பாஸ் அசம்பிளர் 2 பாஸ் அசம்பிளர்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது போல அந்த லொகேஷன்ல சிலபஸ்ல வந்து 1 பாஸ் அசம்பிளர் 2 பாஸ் அசம்பிளர் ஹை லெவல் லாங்குவேஜ் கம்பைலர் டிசைன் இதை பத்திலாம், அதாவது மேக்ரோ கோட்ஸ், ஹவு டு ரைட் தட் மேக்ரோ கோட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சொல்லி இதுல வந்து சொல்லிப்பாங்க. இது வந்து ஓஎஸ்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஓஎஸ்ல இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் ஓஎஸ்ல டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஓஎஸ்ல வந்துட்டு பேசிக்கா வந்து ஓஎஸ்னா வாட் இஸ் ஓஎஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த ஓஎஸ்ல வந்து எப்படி சிஸ்டம் கால்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது சொல்லுவாங்க. அதாவது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி இது சொல்லுவாங்க. அது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு உடனே த்ரெட் பத்தி ஒரு கான்செப்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அந்த த்ரெட் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் ஒன் வந்து சிபியூ ஷெட்யூலிங் கான்செப்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதுல வந்து சிபியூ ஷெட்யூலிங் பண்ணும்போது அதுல இருந்து என்ன டெட்லாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, அந்த டெட்லாக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அப்புறமேட்டா மெமரி மேனேஜ்மெண்டோட இது வந்து கன்க்ளூட் பண்ணி இதுல வந்து கன்க்ளூட் பண்றாங்க. இது வந்து இது ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த ஓஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க, அந்த கான்செப்ட் வந்து இந்த மேக்ரோஸ் இதெல்லாம் வந்து இதுக்குள்ள வந்து இருக்கும். இதுல வந்து இந்த லொகேஷன்ல சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுல வந்து 2 பார்ட்டா வந்து டிஸ்கஷன், 4th யூனிட்ல இருந்து 2 பார்ட்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்றாங்க. ஒன்னு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் அண்ட் அனதர் ஒன் வந்து அல்காரிதம் இன்ஃபர்மேஷன் வந்து 2 பார்ட் வந்து சொல்றாங்க. இது ரெண்டுமே வந்து தனித்தனியா 2 புக்ஸ் வந்து நீங்க வந்து படிக்கிற போல இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்க்கும்போது பேசிக்கா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது ஸ்டாக், கியூ, ப்ரையாரிட்டி கியூ, லிங்க்டு லிஸ்ட், அடுத்து ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர், அடுத்து கிராஃப், இதெல்லாம் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் இது பேசிக்கா இந்த 2 பார்ட்டை மட்டும் தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அல்காரிதத்துல வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது அதுல வந்து காம்ப்ளெக்சிட்டி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது இப்போ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து அல்காரிதம் எழுதுனா அல்காரிதத்தை வந்து நம்ம வந்து எந்த அல்காரிதம் ஒரு 5 அல்காரிதம் நீங்க வந்து ஒரே ஒரு ப்ராப்ளத்துக்கு 5 அல்காரிதம் எழுதுறீங்கன்னா அந்த 5 அல்காரிதத்துல இருந்து எந்த அல்காரிதம் வந்து பெஸ்ட் ஒர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அந்த பெஸ்ட் ஒர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு காம்ப்ளெக்ஸ்
காம்ப்ளெக்சிட்டி பேஸ் பண்ணி டைம் பேஸ்டு காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ், அதாவது டைம் பேஸ்ட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்சிட்டி டைம் பேஸ் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் பண்ற போலவும் ஸ்பேஸ், அதாவது மெமரியில இருக்க ஹார்ட் டிஸ்க்ல இருக்க அதனுடைய ஆக்குபை பண்ற ஸ்பேஸை வச்சும் இதுல வந்து அதுல வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து அல்காரிதத்தை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ல வந்து அல்காரிதத்தை வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ்ல வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்ளம் ஒரு அல்காரிதத்தை வந்து டிவைட் பண்ணி டிவைட் அண்ட் கான்ஃபிகர் அல்காரிதம், டைனமிக் ப்ரோக்ராமிங், கிரேடியேட்டிவ் அல்காரிதம், பேக் ட்ராக்கிங், அது போல கான்செப்ட்ல இந்த கான்செப்ட் இந்த டெக்னிக்லாம் வந்து ஒரு அல்காரிதத்துல ஒவ்வொரு அல்காரிதத்துல அப்ளை பண்ணி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது நெக்ஸ்ட் ஒன் வந்து கிராஃப், டிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், பர்த் ஃபர்ஸ்ட் சர்ச், இது போல எது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எதுக்கு இந்த கிராஃப்லாம் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இந்த கிராஃப்லாம் வந்து ஏஐ பேஸ்டு கான்செப்ட்ல வரும்போது அந்த லொகேஷன்ல யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த 5th யூனிட்ல வந்து பார்க்கும்போது ஸ்டார்டிங் சர்ச்சிங் எல்லாமே கிராஃப்ல வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து 5th யூனிட்ல வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து 5th யூனிட்ல இந்த 5th யூனிட்ல பார்க்கும்போது இந்த லொகேஷன் ஒன்லி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மட்டும் இந்த லொகேஷன்ல வந்து டிஸ்கஷன் பண்றாங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த வாட் இஸ் இட், ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க, அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல கம்ப்யூட்டருடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், அடுத்து கேபிளுடைய பேசிக், ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது அதனுடைய கேபிள், அதுல வந்து டேட்டா சென்ட் பண்ணும்போது அது என்னென்ன டைப் ஆஃப் சேனல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதனுடைய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் என்ன, அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன டாபாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அந்த 5 டாபாலஜி சொல்லுவாங்க, ஸ்டார் டாபாலஜி, மெஷ் டாபாலஜி, ரிங் டாபாலஜின்னு சொல்லிட்டு அந்த 5 டாபாலஜிஸ் வந்து இதுல வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அடுத்து இது ஒயர்டு கனெக்ஷன் சொல்ற போல அடுத்து ஒயர்லெஸ் கனெக்ஷன் சொல்லிட்டு இதுல டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஒயர்லெஸ் கனெக்ஷன் சொல்லும் போது அதுல வந்து அதுல ஏஓடிவி புரோட்டோகால், டிஎஸ்ஆர் புரோட்டோகால் சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் இதுல வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து இதுல வந்து டேட்டா ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் போகும்போது அந்த லொகேஷன்ல வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த டேட்டாக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது புரோட்டோகால், டிசிபி புரோட்டோகால் அண்ட் யூடிபி புரோட்டோகால், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் சொல்லுவாங்க. அந்த ஒரு புரோட்டோகால் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ஐபி பேஸ்டு புரோட்டோகால் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு புரோட்டோகால் ஓஎஸ்ஐ லேயர்ல அந்த ஓஎஸ்ஐ லேயர்ல வந்து அடுத்து அந்த ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஓஎஸ்ஐ லேயர் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சேனல், நம்ம வந்து பேஸ் ஸ்டேஷன்ல டவர்லாம் சொல்லலாம், உங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் உங்க வீட்டுக்கிட்ட டவர் இருக்கும். அந்த டவர்ல இருந்து சிக்னல் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்த சிக்னல்லாம் எப்படி ஓல்டன் டேஸ்ல இருந்து எப்படி வந்து கரண்ட் டே வந்து இருக்கு. ஓல்டன் டேஸ்ல வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷனல் மல்டிபிள் ஆக்சஸ், டைம் டிவிஷனல் மல்டிபிள் ஆக்சஸ், அதுக்கு கோட் டிவிஷனல் மல்டிபிள் ஆக்சஸ், அதுக்கு ஆப்டிமம் கோட் டிவிஷனல் மல்டிபிள் ஆக்சஸ் சொல்லிட்டு இந்த டெக்னிக்லாம் இதை வச்சு இப்போ வந்து அது ஒரு பார்ட்டா இதுல வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு உடனே அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரௌசர்ல ஒரு டேட்டா வந்து ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு வியூ பண்ணுறதுக்கு தான் நாம யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த லொகேஷன்ல நம்ம யூஸ் பண்ற புரோட்டோகால் எஸ்என்டிபி புரோட்டோகால், சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால், அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து டெல்நெட் புரோட்டோகால், எஃப்டிடிபி புரோட்டோகாலை பத்தி இதுல வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோக்ராம் C++ வந்து இதுல வந்து 2 கான்செப்ட் வந்து C++ உடைய பேசிக் கான்செப்ட், C++ உடைய பேசிக் கான்செப்டும், அதுக்கடுத்து ஃபைல் கான்செப்ட் இதுல வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்க்கும்போது இந்த ஃபைல் கான்செப்ட் வந்து இது வந்து சி ப்ரோக்ராம் ஆச்சு, எப்படி C++ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போல இருக்கும். சில சமயத்துக்கு கூட இந்த ஃபைல் கான்செப்ட் வந்து PHP ஃபைல் கான்செப்டா, இல்ல பைத்தான் ஃபைல் கான்செப்டா, சி ஃபைல் கான்செப்டா, இல்ல C++ ஃபைல் கான்செப்டான்னு சொல்லிட்டு அது போல இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுன்னு இது பண்ணுங்க. ஒவ்வொன்றுத்தையும் எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி ரைட் எடிட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி இது மூவ் பண்ணுறது, அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல், ஏன்னா இந்த எல்லா இதுலயும் வந்து ப்ரோக்ராமிங் இதுல வந்து C++ கொடுத்துருக்காங்களா, அப்ப சி கோடும் உள்ள எடுத்துட்டு வந்து உள்ள கொடுத்துருவாங்க. இப்ப பைத்தான் கொடுத்துருக்காங்களா, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துடும், அடுத்து இதுல PHP MySQL இருக்கும். இதுல இருந்து எல்லாத்துலயும் வந்து 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்க ஃபைல் கான்செப்ட் வச்சு அப்படி எதுல ஒரு காமனா ஒரு கொஸ்டின் கொடுத்து ஒண்ணுத்துல இருக்க அட்வான்டேஜ் இன்னொன்னுத்துல இல்லாத போல அப்ப வந்து டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே வந்து நல்லா படிச்சுடுவாங்க, எல்லாமே வந்து படிச்சுட்டு அந்த 130 மார்க்ஸ் வந்து
அந்த 130 மார்க்ஸ்ல வந்து இந்த ஃபைல் கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டினை வந்து செட் பண்ணி விட்டாங்கன்னா அப்ப எல்லாருமே வந்து எந்த லொகேஷன்ல எப்படி டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் இந்த 5 மார்க்ஸ் வந்து லெஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் ஆயிடும். அப்ப அந்த லொகேஷன்ல நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து பேசிக்கா பார்க்கும்போது எல்லாமே தெரியும் இதெல்லாம் இன்னும் ஒரு சிலபஸ்ன்னு சொல்லிட்டு மைண்ட் செட் வரும். ஆனா நம்ம எக்ஸாம் எழுது ஹாலில் போன உடனே தான் அந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வரும்போது எது தப்பான ஆப்ஷனும் அதை வந்து செலக்ட் பண்ற போல மைண்ட் செட் வரும். அப்ப நல்லா இன்டெப்தா வந்து இருக்கிற இப்பெல்லாம் வந்து லைன் பை லைனாவே வந்து அவங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. பேசிக்கா கொஸ்டின் கேட்கறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு லைன்ல வந்து ஏன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதினா போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், எழுதுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைன் பை லைனா வந்து நம்ம எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம படிச்சா தான் ஸ்கோர் விட்டு வாங்குற போல இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பைத்தான் பேஸ்டு கான்செப்ட். இந்த பைத்தான் பேஸ்டு வந்து +2 இருக்கிற அந்த கான்செப்ட் படிச்சா மட்டும்தான் போதாது. ஏன்னா அவங்க வந்து அதையும் தாண்டி நம்பை அதையும் தாண்டி அவங்க வந்துட்டு நம்பை கான்செப்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து அடிஷ்னலா வந்து அனகொண்டா இதெல்லாம் வந்து அவங்க வந்து உள்ள எடுத்துன்னு வந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து அப்ப நீங்க வந்து அடிஷ்னலா வந்து நிறைய வந்து இதுல வந்து பைத்தான் கான்செப்ட் வந்து தெரிஞ்சுங்க. ஏன்னா அங்க வந்து லொகேஷன்ல வந்து ஏன்னா பைத்தான் வந்து ஒரு சின்ன ஒரு கிடையாது. ஜாவா எப்படி ஒரு காலத்துல வந்து ஜாவா எப்படி பாப்புலரா இருந்துச்சோ அது போல இப்ப பைத்தான் வந்து எல்லாத்துக்குமே சூட்டபிளா ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே வந்து A to Z வந்து சூட்டபிளா ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸ்டா ஒரு சூட்டபிளா வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து நீங்க வந்து அந்த பைத்தான்லயும் வந்து பைத்தான் வித் நீங்க வந்து எல்லாத்தோட கம்பேர் பண்ணி எடுத்து படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து வெப் டெவலப்மெண்ட். இந்த வெப் டெவலப்மெண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கேட்கறாங்கன்னா HTML கேட்கறாங்க, அடுத்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டை பத்தி கேட்கறாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி கேட்கறாங்க. 3 கான்செப்ட் இருந்து இதுல 3 HTML, அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அதாவது ஜாவா, அதாவது டைனமிக் HTML. இந்த டைனமிக் HTML சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்து கேட்கறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் 9ல பார்க்கும்போது 2 இன்ஃபர்மேஷன் வந்து யூனிட் 9ல வந்து பார்க்கும்போது 2 இன்ஃபர்மேஷன். ஒன்னு வந்து PHP சாதாரண சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லி நினைச்சலாம். PHP இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ணறதுக்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ணறதுக்கே 4 கொரி 5 கொரி வந்து 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கு ஒரு 580 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருக்கு. இதுல இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து மீதி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இல்லை. நாம வந்து பார்த்தா PHP சாதாரண 1 ஹவர்ல படிச்சு தூக்கி போட்டுருவோம்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்ல இருக்கும். ஆனா புக்கு எடுத்து நீங்க வந்து ஒரிஜினலா அந்த PHP டெக்ஸ்ட் புக் எடுத்து நீங்க வந்து படிக்கும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயுமே வந்து அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க PGTRB எழுதணுங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த PGTRBல வந்து பைத்தான்ல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கேட்டு வந்திருப்பாங்க. PGTRB பைத்தான்ல இருந்து கொஸ்டின்ஸ் ஏதோ மியூசிக் வருது. ஹலோ, கேக்குதுங்களா? ஆடியபிளா இருக்குங்களா? கேக்குதுங்க சார். சரி சார். அப்ப PHP நெக்ஸ்ட் ஒன் பென் டூல் செலக்ட் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் ஒன் வந்து MySQL சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து அது கூட இருக்கிறாங்க. இப்ப இந்த MySQL வந்து PHP குள்ளேயும் இருக்கும், MySQLக்கும் தனியா ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப SQL நான் படிச்சுட்டேன், எனக்கு SQLனா எல்லாமே தெரியும், அதே தானே MySQL சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அது ஒண்ணும் கிடையாது. சில கொரிஸ் வந்து காமனா இருக்கும். சில கொரிஸ் வந்து ஒரு 35% இல்ல 35 to 40% வந்து கொரி காமனா இருக்கு. மீதி எல்லா கொரியுமே வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஏன்னா இது எதுக்குன்னா இந்த வெப் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போகும்போது MySQL தான் சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன்ல போய் அதை டிஸ்கஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது இதுல வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட்ல 2 இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கஷன் பண்றாங்க. ஒன்னு வந்து சைபர் செக்யூரிட்டி பேஸ்டு இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து ஹேக்கர்னா என்ன, அட்டாக்கர்னா என்ன, அந்த லொகேஷன் வந்து அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணாங்க. அடுத்து இந்த
வார்ம்னா என்ன, ட்ரைசன் ஹார்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு, ஃபிஷிங் அட்டாக்னா என்ன, இது போலலாம் வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து அதை வந்து அவன் செட் பண்றான், ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்றாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செக்யூரிட்டி, டெசிட்டட் அல்காரிதம், RSA அல்காரிதம், RSA அல்காரிதம், கிரிப்டோகிராஃபி, இது இது எல்லாத்தையுமே வந்து அவன் சிஎன்எஸ்ல வந்து டிஸ்கஷன் பண்றான். இது வந்து இதுதான் இந்த 10 யூனிட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்றோம். ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டும் நம்ம லூப் பண்ணி ஒரு டிஃபரன்ஸ். இப்ப வந்து நான் ஆல்ரெடி நீங்க படிச்ச கான்செப்ட்னா ஓகே விட்டுருங்க. ஏதோ ஒரு புது கான்செப்ட் சொல்றாங்கன்னா இமிடியேட்டா நீங்க வந்து நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நம்ம நோட்ஸ் இருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அந்த ஒவ்வொரு லைனும் வந்து ஒவ்வொரு மார்க்கா எப்ப மாறுனா நீங்க ரிவிஷன் ரிட்டன் பண்ணும் போதுதான் மாறும். ஏன்னா இப்ப நான் இன்னைக்கு படிச்சுட்டேன், நான் அப்படியே நம்ம பேசுற கான்செப்ட் வந்து ஒரு 2 hours 3 hours வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ண கான்செப்ட் தான் இருக்கும். நாளைக்கு கேட்டுட்டு பார்க்கும்போது ஹியூமனுடைய சைக்காலஜி என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு 6 hours ஒரு மனுஷன் 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா அந்த 6 மணி நேரத்துக்கு வரைய அவங்க பேசின இன்ஃபர்மேஷன் இருக்குமா, 6 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டா பார்க்கும்போது 50% ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து லாஸ் ஆகுமா, மெமரியில இருந்துட்டு லாஸ் ஆகுமா. அப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இது போல வந்து 1 day வரும்போது 6% அளவுக்கு தான். ஒரு நாள் சென்றுட்டு நெக்ஸ்ட் டே போய் அவன் என்ன படிச்சாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 6% அளவுக்கு தான் வந்து மைண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து பிரெயின்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதை நீங்க வந்து ஓவர் கம் பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி டேவும் நீங்க வந்து நோட்ஸ் வந்து எடுக்கணும். இப்ப ரன்னிங் நோட்ஸ் போல எடுத்து வச்சுக்கணும். அந்த நோட்ஸ் சார் வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்ஸ் வந்து எவ்ரி பாயிண்ட்லயும் வந்து ஒரு சிம்பிளா ஒரு பேனை வச்சு ஒரு லைட்டா வந்து ஒரு சைடு கிரிக்கிங்க. உங்களுக்கு என்ன புரியுமோ அந்த டைப்ல வந்து கிறுக்கும் போது அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எவ்ரி டேவும் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணும்போது அந்த கிறுக்கன்ல இருந்து உங்களுக்கு எப்படி பார்த்தா ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்துடும். அந்த கிறுக்கி வச்சு இருப்பீங்க புக்ல, அதுல இருந்து ஒரு 130 கொஸ்டின்ல இருந்து 35 கொஸ்டின் வந்து அதுல இருந்து தான் உங்களுக்கு வரும். அது வந்து ஏன்னா நீங்க வந்து கேர்லெஸ்ஸா நீங்க, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மைண்ட்ல செட் ஆயிருக்க வேர்ட்ஸ்ல இருந்து இது தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நீங்க வந்து எழுதி வைக்க போறீங்க. இதுதான் வந்து இந்த 10 யூனிட்ஸ்ல வந்து இங்க டிஸ்கஷன் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட், இப்போ யூனிட் இன்னைக்கு டெமோ கிளாஸஸ் வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட்ல இருந்து தான் நம்ம வந்து வைக்க போறோம். அதுவும் வந்து ஒரு டாபிக் மட்டும் லைட்டா சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் பிஜிடிஆர்ல இருந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து சம் ஒரு சிம்பிளா வந்து அதுக்கடுத்து பிஜிடிஆர்பில இதுல வந்து பேசிக்கா எல்லாருமே அட்டன் பண்ற போல ஒரு பேசிக்கா ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த லொகேஷன் வந்து இந்த 4 பார்ட்டா இந்த நம்ம சொன்ன போல இந்த லொகேஷன் வெப் டெவலப்மெண்ட் வந்து HTML பத்தி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கறான். HTML முடிச்சிட்டோன்னே எலமெண்ட், அந்த HTML குள்ள யூஸ் பண்ற எலமெண்ட் வந்து சொல்றான். இப்ப நம்ம வந்து எலமெண்ட்னா வந்து டேகுக்குள்ள இருக்கிற டிக்ளேர் பண்ணுங்க. ஓப்பன் ஆங்கிள் இட் பிராக்கெட், அடுத்து பேராகிராஃப் டேகுக்கு வந்து ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட் இட் க்ளோஸ் ஆங்கிள் இட் பிராக்கெட் சொல்லுவோம். எப்படி இது க்ளோஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஓப்பன் ஆங்கிள் இட் பிராக்கெட் ஸ்லாஷ் இது கொடுத்துட்டு பீன் இது கொடுத்துட்டு இது க்ளோஸ் இட் ஆங்கிள் இட் பிராக்கெட் போவோம். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட், இது வந்து டேக்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டேகுக்குள்ள நீங்க டிக்ளேர் பண்ற எலமெண்ட்டை பத்தி இங்க டிஸ்கஷன் பண்றாங்க. இப்போ வந்து இந்த கான்செப்ட்ல இது ரெண்டுத்துக்கு என்னடா டிஃபரன்ஸ், இதுல படிச்சது தாண்டா இதுல இருந்து சொல்லிட்டுலாம் இது கிடையாது. இங்க வந்து HTML-ல அவன் இன்ட்ரோடக்ஷன் சொல்றான், பேசிக் HTML-ல இருக்க ஒரு பேசிக்கா இருக்க டேக்ஸ் வந்துட்டு சொல்றான். அவன் பேசிக்கா வந்து நம்ம பார்க்கும்போது 250 டேக்ஸ் கிட்ட வந்து டோட்டலா வந்து 250 டேக்ஸ் கிட்ட இருக்கிறதா வந்து லிஸ்ட் அவுட் புக்ல வந்து மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 56 டேக்ஸ் தான் கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் ஏன்னா அதனுடைய வெர்ஷன்ஸ் வந்து நிறைய வெர்ஷன் இருக்கு. நம்ம இங்க கொடுக்கும்போது இந்த லொகேஷன்ல வந்து அவன் வந்து இப்ப கொடுத்துருக்கானா, இந்த லொகேஷன் இவங்க கொடுத்துருக்கானா, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு எந்த புக்ல படிக்கணும்னு அவன் சொல்லல, எந்த புக்ல படிக்கணும்னு அவன் சொல்லல. அப்ப நாம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபாரின் ஆத்தர் புக்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போதோ இல்ல யூஜி லெவல்ல இருக்க ஒரு சிலபஸ்ல இருக்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ண அந்த புக்ல இருந்து நம்ம எடுத்துட்டு படிக்கும் போது அதுல இருக்கிற ஒரு 3 or 4 புக்ஸ், டெக்ஸ்ட் புக்கோ இல்ல ரெஃபரன்ஸ் புக்கோ நம்ம வந்து கம்பைன் பண்ணி அந்த கம்பைன் பண்ண இன்ஃபர்மேஷன்ல இருந்து தான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணோம். இதுதான் கன்சாலிடேட்டட் டார்கெட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. ஏன்னா நீங்க வந்து
நம்ம முடிச்சுட்டு உடனே எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே வந்துட்ட உடனே நம்ம வந்து ஆன்சரை பார்த்துட்டு நான் இந்த புக்ல படிச்சேன், இந்த லோக்கல் ஆத்தர்ல படிச்சேன், இந்த நெட்ல வந்து இந்த வெப்பேஜ்ல படிச்சேன், இதுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு இங்க வந்து சேலஞ்சிங் பண்ணும்போது இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டான். அவன் வந்து அக்செப்ட் பண்றது வந்து ஃபாரின் ஆத்தர் புக்கோ ஸ்டாண்டர்டான இருக்கிற புக்ல அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப அதை வந்துதான் அவன் வந்துட்டு செக் பண்ணுவான். நீங்க வந்து எப்பயுமே வந்து ஃபாரின் ஆத்தர் புக்ஸை வந்து எடுத்து நம்ம வந்து இங்க வந்து எம்சிக்யூ தான் வைக்கிறான், டிஸ்கிரிப்டிவ் எம்சிக்யூ தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வந்து வைக்கிறான், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. நம்ம வந்து ஏதோ ஒரு நோட்ஸை படிச்சுட்டு ஏதோ ஒரு 4 லைன்ஸ் எழுதிட்டு வர போறது கிடையாது. அங்க இருக்க ஒவ்வொரு கரெக்டான ஆன்சரும் ஒன்னு வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து படிக்கணும். இப்போ வந்து இதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இந்த லொகேஷன்ல வந்து எலமெண்ட்ஸ் வந்து இங்க வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஒவ்வொரு எலமெண்ட் அதுல வந்து ஸ்பெசிபிக்கா எல்லா டேகை பத்தியும் சொல்லலாம். 56 டேக் அந்த டேகை பத்தி சொல்ல, அது டேபிளை பத்தியும், டேபிள் டேக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸை பத்தியும், இமேஜ் டேக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸை பத்தியும், அடுத்து லிங்க்டு, அடுத்து அந்த லிங்க்ஸ், அதாவது ஆங்கர் டேக் சொல்லுவாங்களா, அந்த ஆங்கர் டேக்ல இருக்க எலமெண்ட்ஸை பத்தியும், அடுத்து ஆர்டர்டு டேபிள் லிஸ்ட் பத்தியும், ஆர்டர்டு லிஸ்ட் அன்ஆர்டர்டு லிஸ்ட் சொல்லுவாங்க, அந்த டெஃபினேஷன், அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸை பத்தியும், டேபிள்ல இருக்கிறத பத்தியும், ஃப்ரேம்ல இருக்கிறத பத்தியும், அடுத்து ஃப்ரேம் செட்லயும் ஃபார்ம், அடுத்து ஃபார்ம்ல இருக்க ஃபார்ம் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பத்தியும் அவன்கிட்ட கேட்கலாம். இது முடிச்சது இதுதான் HTML. நீங்க படிச்சது எனக்கு HTML தெரியும், HTML தெரியும்னா HTML இப்ப வந்து இதுக்கு இந்த கொஸ்டின்குள்ள வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்றாங்கன்னா, HTML வந்து ஒரு 10 கொஸ்டின், வெப் டெவலப்மெண்ட்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் செட் பண்றாங்கன்னா இதுக்குள்ள இருந்து ஒரு 3 கொஸ்டின் தான் செட் பண்ணுவாங்க. எனக்கு HTML தெரியும், இந்த யூனிட் 2C அடிச்சு தூக்கி போட்டுருவோம்னு சொல்லிட்டு சொன்னா இதுதான் HTML. இதுதான் நம்ம இங்க டிஸ்கஷன் பண்ணதான் HTML. இது வந்து 3 கொஸ்டின் தான் இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதுக்குள்ள இருந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து செட் பண்ணுவோம். ஜாவால இருந்து அட்வான்ஸா டைனமிக் கிரியேட் பண்றது வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து எடுத்துட்டு செட் பண்றதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணோம்னா இது போலதான் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணலாம். பார்த்தோன்னே ஓகே HTML தான் நீங்க வந்து 10 மார்க் வந்துடும் சொல்லிட்டு உடனே தூக்கி போட்டு அடுத்த இதுக்கு போடுங்க. அப்படிலாம் கிடையாது. HTML நல்லா தெரிஞ்சதுன்னா 3 மார்க் தான் ஸ்கோர். 130ல வந்து 130 மார்க்ஸ்ல வந்து 3 மார்க் லெஸ் பண்ணீங்கன்னா 127 வந்து ரிமைனிங் இருக்கு. அப்ப நீங்க வந்து ரிமைனிங் வந்து இது கேஸ்கரிங் ஸ்டைல் ஷீட்டை பத்தி படிக்கணும். அதனுடைய டைப், கேஸ்கரிங் ஸ்டைல் ஷீட்ல வந்து எப்படி வந்து கலர், இதுதான் வந்து இந்த கேஸ்கரிங் ஸ்டைல் ஷீட்ல வந்த கான்செப்ட் வந்த உடனே தான் வந்து HTML வந்து ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ணுறோம். இன்னைய டேக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னைய டேக்கு நீங்க வந்து அமேசான் வெப்சைட் எடுத்து பாக்குறீங்க, பிளிப்கார்ட் எடுத்து பாக்குறீங்க, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து யூடியூப் சேனல்லாம் பாக்குறீங்க. அதுல வந்து டோட்டலா வந்து number of கலர்ஸ் இன்ஃபர்மேஷன், டெக்ஸ்ட் ஸ்டைல் இன்ஃபர்மேஷன், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஹியூமன் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு ஷர்ட் பாக்குறோம், ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஷர்ட்டை பாக்குறோம்னா அந்த ஷர்ட்ல வந்து அட்ராக்ஷன் பண்ணி போகுது. அந்த அமேசான் வெப்சைட்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்கும்போது அந்த ப்ராடக்டோட என்லார்ஜ் பண்ணுறது, இது போல எல்லா கான்செப்டும் எதுல இருந்ததுன்னா இந்த கேஸ்கரிங் ஸ்டைல் ஷீட் கான்செப்ட்ல இருந்து தான் வந்து எல்லாமே வந்து ஃபாண்ட் இன்ஃபர்மேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த பொசிஷன் எந்த பொசிஷன்ல வந்து இமேஜ் வரணும், எந்த பொசிஷன்ல டெக்ஸ்ட் வரணும், அதுக்கு எப்படி இது பேடிங் இது பண்ணுறது, லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணுறது, ரைட் அலைன்மெண்ட்ஸ் பண்ணுறது, இது வந்த உடனே தான் இது மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த கேஸ்கரிங் ஸ்டைல் ஷீட்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே தான் HTML-க்கு ஒரு உயிர் வந்த போல ஒரு அழகான போல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து ஒரு டிசைனிங் தான். இது எல்லாமே வந்து ஒரு டிசைனிங் தான் வந்து பர்பஸா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டு கிரியேட் த ஒன் ஆஃப் த மேனிப்புலேஷன். அதாவது வந்து இப்ப இதுல வந்து என்ன செய்யும், இந்த HTML வந்து 2+2 என்ன 4ன்னு உங்களுக்கு தெரியும், மைண்ட்ல போட்டுங்க. ஆனா இதுல வந்து 2+2 ஈக்குவல் டு நீங்க கொடுத்தீங்கன்னா 2+2 ஈக்குவல் டு தான் இங்க வந்து டிஸ்பிளே பண்ணும். அது 2+2 வந்து ஆட் பண்ணி 4ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணாது. அப்போ 2+2னா வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து 4ன்னு வர வைக்கிறது எதுனா இது போல இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து இந்த கான்செப்ட் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணும்போது தான் அது வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியும். அப்ப இந்த லொகேஷன்ல ஒரு டைனமிக் இன்டராக்ஷன், ஒரு டைனமிக் ஒரு ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு மேனிபுலேட்டட் பண்ணுறதுக்கு ஒரு இதெல்லாம் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா இதெல்லாம் லைட் வெயிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஈஸியா இதுக்கான மெமரி பார்த்தா ரொம்ப கம்மியா ஒரு 2 KB 3 KB இல்ல ஒரு 10 KBக்குள்ளே வந்து எல்லா ப்ரோக்ராமும் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஈஸியா வந்து. ஏன்னா இன்னைக்கு இது பார்க்கும்போது வேர்ல்டுல வந்து ஒரு 4 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து
ஒரு 400 மில்லியன் பீப்புள் இருக்காங்கன்னா 400 மில்லியன் பீப்புள் பார்க்கும்போது நம்பர் அந்த 400 மில்லியன் ஒவ்வொரு உங்ககிட்டே பார்க்கும்போது நீங்களே பார்க்கும்போது உங்ககிட்ட என்ன 2 ஃபோன் இருக்கு, உங்ககிட்டே வந்து 2 ஃபோன் இருக்கு. அப்ப நாம வந்து ஒரு இந்தியன் கண்ட்ரி வந்து ஒரு எக்கனாமிக்காக பார்க்கும்போது பேக்ரவுண்ட் இருக்கு, நாமளே வந்து 2 ஃபோன் வச்சிருக்கோம்னா இப்ப யூஎஸ் பார்க்கும்போதோ அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் ஜப்பான் பார்க்கும்போது இப்ப சைனா பார்க்கும்போது ஒவ்வொருத்தவனும் வந்து ஒரு 10 டிவைசஸ் தான் வச்சிருப்பான். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கும்போது நம்ம வந்து டேட்டாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப மினிமம், அதாவது மினிமம் பிட்டில் வந்து மேக்சிமமான டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது போல வந்து இந்த லைட் வெயிட்டட் ப்ரோக்ராம் இருக்கிறதால தான் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதால தான் ஏன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டு பார்க்கும்போது டோட்டலா 6000 ப்ரோக்ராமிங்ஸ் வந்து அந்த 6000 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 6000 பார்க்கும்போதோ இந்த HTML-ஓ இந்த கேஸ்கடிங் ஸ்டைல் ஷீட்டோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டோ இவன் கண்டுபிடிச்சு இவன் வந்து ஒரு நெட்வொர்க்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ற போல எவனும் வந்து இன்னும் அது போல வந்து இவனை ஓவர் கம் பண்ற போல எவனும் விட்டு பண்ணல. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த 6000 பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ரெக்வஸ்ட் ஃபார் கமெண்ட் சொல்லிட்டு RFCன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி எத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு நீங்க வந்து அங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கான இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து இதுதான் நம்ம வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்குன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா யார் சர்டிஃபை பண்ணுவாங்கன்னா ISO தான் வந்து சர்டிஃபை பண்ணும். இப்போ ஃபுட்டுக்கு வந்து நம்ம என்ன சர்டிஃபை பண்ணோம், அக்மார்க்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அக்மார்க் வச்சுதான் நம்ம வந்து ஃபுட்டுக்கு வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க அந்த ஃபுட்டு ப்ராடக்ட். அதுக்கு இப்போ வந்து பார்க்கும்போது IFSS சொல்லிட்டு அது வந்து சர்டிஃபை பண்ணாங்க. அது போல நாம எழுதுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு நம்ம எழுதுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு சொல்றேன் இந்த ரெக்வஸ்ட் ஃபார் கமாண்ட் தான் வந்து சர்டிஃபை பண்ணி இவன் அப்ரூவ் பண்ணி இவன் நம்பர் எடுத்து கொடுக்கும் போதுதான் அது வந்து அப்ரூவ் ஆகி அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு வேர்ல்டுல நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட்ல அந்த 4 திங்ஸ் நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து HTML எடுத்து பார்த்துருக்கோம். இப்போ கேஸ்கடிங் ஸ்டைல் ஷீட்டை பத்தி நம்ம ஓவர் சொல்லியிருக்கோம். ஜாவா ஸ்கிரிப்ட் 4 திங்ஸ். இப்போ வாட் இஸ் இட் HTML சொல்லிட்டு சொல்லும்போது இந்த HTML சொல்லிட்டு சொல்லும்போது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். வாட் இஸ் இட் ஹைப்பர் டெக்ஸ்ட்? இந்த லொகேஷன் வந்து வாட் இஸ் இட் ஹைப்பர் டெக்ஸ்ட்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மீனிங் வந்து டெக்ஸ்ட் பிளஸ் டேக், டெக்ஸ்ட் பிளஸ் டேக் தான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெக்ஸ்ட் வித் டேக், அதாவது வந்து நம்ம டிசைன் பண்ற ப்ரோக்ராம் எழுதிருப்பாங்க அந்த லொகேஷன் வந்து இப்போ நம்ம வேர்ட் ஃபைல்ல ஏதோ ஒரு வேர்ட் ஃபைல்ல ஏதோ ஒரு லெட்டர் அடிக்கணும் அது வந்து டாக்குமெண்ட் சொல்லிட்டு சொல்லுவோம். அதுவே எக்ஸல்ல வந்து நம்ம ஏதோ ஒரு டைப் பண்றோம்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஷீட் சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம வந்து பவர் பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறது வந்து நம்ம பிரசன்டேஷன் ஏதாவது ரெடி பண்ணும்போது அது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு திங்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது வெப் பேஸ்டு இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணதுக்காக இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு டேக் பிளஸ் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ரைட் பண்ணி நம்மளுக்கு அதை வந்து ஒரு டிசைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல ஒரு வெப் பேஜ்ல டிசைன் பண்ணி ஷோ பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் சொல்றாங்க. இதுல வந்து இந்த ஹெட்டிங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். பேராகிராஃப் ப்ரௌசர்ல அதாவது யூஸ் டு ஃபார் டெல் த ப்ரௌசர் வாட் திங்ஸ் ஆர் ஹெட்டிங் பேராகிராஃப் லிங்க்ஸ் இமேஜஸ் வந்து இது எல்லாமே வந்து இந்த மார்க்அப் லாங்குவேஜ் வழியா நம்ம வந்து இன்வொர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து என்ன டிஸ்கஷன் பண்ணோம்னா இதான் ஒரு HTML சிம்பிள் HTML ப்ரோக்ராம். இந்த சிம்பிள் HTML ஒரு ஃபார்மேட் எப்படி நம்ம ரைட் பண்ணணும், ஒரு ஃபார்மேட் எழுதுனா இதுல வந்து இந்த ஃபார்மேட்ல வந்து இந்த வந்து 4 திங்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன், இது வந்து செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து செகண்ட் திங்ஸ், இது வந்து தேர்ட் ஹெட்டர் வந்து தேர்டு, ஃபோர்த் ஒன் வந்து பாடி. இந்த லொகேஷன் வாட்ஸ் இட் இந்த 4 திங்ஸ் வந்து காமனா வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா இப்போ இருக்கிற பசங்களுக்கு நம்ம இப்போ இருக்க காலேஜ்ல படிக்கிற பசங்களும் ஒரு HTML ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்டூடெண்டோடைய அட்ரஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்டோடைய அட்ரஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுத சொன்னா HTML அவனுக்கு எழுத தெரியாது. ஏன்னா இப்போ லேட்டஸ்டா இருக்க வந்து டெம்ப்ளேட் டைப்ல இருக்க அந்த ஃப்ரண்ட் பேஜோ நெக்ஸ்ட் ஒன் வந்து
நெக்ஸ்ட் வந்து ஏஐ டூல். இது ஏஐ டூலோ அவன் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு போயிடறான். இப்போ ஒரு HTML ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அட்ரஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து கோடிங் தெரியாது. அது போல லொக்கேஷன்ல அது போல இன்ஃபர்மேஷன்ல நாம் வந்து இந்த டீச்சிங் இது ப்ரொஃபஷனல் இருக்கும்போது, ஏன்னா இது வந்து இப்போ ஏஐ டூல் வந்ததால எல்லாமே வந்து ஓகே, ஏஐ டூல் வந்தது எல்லாமே இருக்கு, தெரிஞ்சுக்கலாம் போனோம். ஆனா வந்து அது வந்து அதுக்குள்ள இருக்கிற ஆப்ரேஷன்ல ஏதோ ஒரு எரர் கிரியேட் ஆச்சுன்னா அதை எப்படி வந்து அதை மேனிப்புலேட் பண்ணி எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது அந்த நாலேஜ் வந்து கிடையாது. அப்போ வந்து நீங்க வந்து இது போல வந்து அவன் தெரிஞ்சுக்கினாலும் தெரியாட்டினாலும் நீங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கம்பல்சரி நீங்க வந்து சொல்லி கொடுங்க. அது போல நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த லொகேஷன் வந்து இந்த ஓப்பன் அண்ட் ஆங்கிள் பிராக்கெட் வந்து கமாண்ட் லைன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. HTML வந்து இந்த எக்ஸ்பிளமேட்டரி கிட்ட சிம்பிள் கொடுத்துட்டு நம்ம எது கொடுத்தாலும் அந்த லொகேஷன்ல வந்து இன்டர்பிரேட்டர் HTML பொறுத்தவரையும் நாம வந்து இன்டர்பிரேட்டர் டைப்ல தான் வந்து ஒர்க் ஆகும். அப்போ அந்த லொகேஷன் வந்து இந்த எக்ஸ்பிளமேட்டரி சிம்பிள் பார்க்கும்போது இது வந்து டேக் வந்து ஒரு கமாண்ட் லைன் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணும். இது நார்மலாக வந்து HTML வந்து ஒரு HTML ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு HTML ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் இது ரெண்டுமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். HTML ஓப்பனிங் ஆஃப் த HTML டேக் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த HTML டேக். இதுக்குள்ளதான் நம்ம HTML ப்ரோக்ராமே எழுதணும். HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதுல வந்து ரெண்டு, ஒரு மனுஷன் சொல்லிட்டு சொன்னா, ஒரு ஹியூமன் சொன்னா, ஒரு ஹியூமன் ஒரு மனுஷன் வந்து படம் வரையும்போது ரெண்டு பார்ட் இருக்கும், ஒன்னு தலை இருக்கும், ஒன்னு உடம்பு இருக்கும். அந்த தலை தான் வந்து கால்ட் அஸ் ஹெட் டேக். அந்த தலை தான் வந்து கால்ட் அஸ் ஹெட் டேக்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, இந்த பாடி டேக். பாடி வந்து இருக்குன்னா அந்த கை காலு வயிறுலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. அது போல பாடி டேக். இந்த பாடி டேக்ல எழுதுற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவுட்புட் ஸ்கிரீன்ல வரும். அவுட்புட் ஸ்கிரீன்ல எனக்கு டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னா இந்த பாடி டேக்ல நீங்க என்ன கண்டென்ட் கோடிங் எழுதுறீங்களோ அந்த கோடிங் இன்ஃபர்மேஷன் வந்து இதுல வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த லொகேஷன்ல நம்ம வந்து ஹெட் டேக்ல என்ன செய்யணும்னா, இந்த இப்போ வந்து ஃபாண்ட்டுடைய ஸ்டைல் எடிட் இன்ஃபர்மேஷனோ இல்லை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எடிட் கோடிங்கோ இல்லாட்டி மெட்டா டேக் எடிட் இன்ஃபர்மேஷனோ அது எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்து ஹெட் டேக்ல வந்து நம்ம வந்து டிக்ளேர் எடிட் பண்ணிக்கலாம். இந்த லொகேஷன் வந்து ஒரு நார்மலா ஒரு HTML ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து டிக்ளேர் எடிட் பண்ணும்போது இது வந்து டிக்ளேர் பண்ணா. நெக்ஸ்ட் எடிட் ஒன் வந்து இதுல வந்து சம்திங் ஒரு 4 செக்ஷன்ல வந்து சாதா ஒரு HTML வந்து ஒரு HTML வந்து ஒரு பேராகிராஃபிக் டேக் வந்து இப்பதான் ஒரு டேக் சொல்லிட்டு சொன்னோம். இது வந்து P டேக். இந்த P டேக் வந்து பேராகிராஃப் டேக். இதுல இருந்து இந்த டேக் வந்து இதுதான். இந்த டேக் ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட், க்ளோஸ் ஆங்கிள் பிராக்கெட். அது ஓப்பன் ஆங்கிள் டேக் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு Pன்னு சொல்லிட்டு பேராகிராஃபிக் டேக். ஒரு பேராகிராஃப் நம்ம வந்து ஒரு லைன் எழுதும்போது எப்படி எழுதணும், எல்லா லைன் ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் கொஞ்சம் லைட் உள்ள வந்து தள்ளி ஒரு இன்டென்ட் ஒரு ஸ்பேஸ் இது கொடுத்து கொஞ்சம் தள்ளி நம்ம ரைட் பண்ணணும். அது போல பேராகிராஃப் டைல இருக்கும். இந்த லொகேஷன் வந்து இதுதான் வந்து எலமெண்ட். இந்த எலமெண்ட்ல வந்து ரெண்டு இருக்கும். ஒன்னு ஃபீல்ட், ஒன்னு வந்து அட்ரிபியூட். இது வந்து எலமெண்ட் சொல்லுவாங்க, ஃபுல்லா எலமெண்ட் சொல்லுவாங்க. இந்த எலமெண்ட் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒன்னு அட்ரிபியூட், அதுக்கு நெக்ஸ்ட் ஒன்னு வந்து வேல்யூ. இது அட்ரிபியூட், இது வந்து வேல்யூன்னு சொல்லிட்டு ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை கம்பைன் பண்ணது தான் எலமெண்ட். இந்த பேராகிராஃப் இது வந்து டேக்னு சொல்றாங்க. இது வந்து அட்ரிபியூட். இந்த கிளாஸ்னு ஒரு நேம், இந்த கிளாஸ்னு ஒரு நேம் வந்து அட்ரிபியூட் சொன்னோம். இதுக்குள்ள அசைன் பண்ண வேல்யூ வந்து வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து ஒரு பேராகிராஃப் டேக்குக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுல வந்து பாடி டேக் சொல்லிட்டு சொன்னோம். ஹெட் டேக். இந்த லொகேஷன் நம்ம இந்த லொகேஷன் வந்து ஹெட், இந்த HTML வந்து ரெண்டு பார்ட் இருக்கு சொன்னால, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அதுதான் இங்க வந்து சொல்றோம். இதுல வந்து ஹெட் டேக்ல வந்து ஹெட் டேக்ல என்ன டிஸ்கஷன் பண்ணணும்னா மெட்டா டேட்டான்னு சொல்லிட்டு மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன், அது டைட்டில் இன்ஃபர்மேஷன், ஸ்டைல் இன்ஃபர்மேஷன், ஃபாண்ட் இன்ஃபர்மேஷன் டிக்ளேர் பண்றோம். பாடி டேக்ல வந்து பார்க்கும்போது எவ்ரிதிங் யூசர் ஆக்சுவலி விசிபிள், அதாவது விண்டோல வந்து எதெல்லாம் வியூ பண்ணிட்டு பாக்குறாங்களோ எல்லா இன்ஃபர்மேஷனும் பாடி டேக்ல வந்து டிஸ்கஷன் பண்ணும். வாட் இஸ் இட் மெட்டா டேக்? மெட்டா டேக்னா வந்துட்டு வாட் இஸ் இட் மெட்டா டேட்டா? மெட்டா டேட்டான்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த மெட்டா டேட்டானா என்ன, டேட்டா அபவுட் ஏ டேட்டா சொல்லுவாங்க. டேட்டா அபவுட் ஏ டேட்டா எப்படி ஐடென்டிஃபை டேட்டா அபவுட் ஏ டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த லொகேஷன் போகுது பார்க்கும்போது இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்ப்பீங்களா, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்கோர் கார்டுலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட். நீங்க வந்து சில பேர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு நீங்க காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது வந்து கிரிக்கெட் போயிட்டு இருக்கும், லைவ்ல போயிட்டு இருக்கும்போது எப்ப ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது, எப்ப 6 அடிச்சேன், எப்ப 4 அடிச்சேன், எவன் வின் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது பாருங்க. அந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் வரதுக்குலாம் இந்த மெட்டா டேக் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து அந்த லொகேஷன் இருக்கு. அது இந்த லொகேஷன்ல. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹெட்டிங் எடிட் டேக்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த லொகேஷன் பார்க்கும்போது இது வந்து ஃபாண்ட் சைஸ் பெருசா இருக்கு. கம்பேர் வித் இந்த
லைனோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபாண்ட் வந்து பெருசா இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு பேஜ் டிசைன் பண்றோம்னா, ஒரு பேஜ் வந்து டிசைன் பண்றோம்னா, அந்த டிசைன் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ரொம்ப பெருசா எழுதும். ஹெட்டிங் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணது ஒரு ஃபாண்டோட சைஸ் வந்து 16 இல்ல 20 நம்ம வந்து டிஸ்பிளே. அதுல வந்து டாபிக், இப்ப டாபிக் எழுதும்போது வந்து ஃபாண்டோட சைஸ் வந்து 14ல எழுதும். நம்ம வந்து உள்ள ரன்னிங் டெக்ஸ்ட், அதாவது ரன்னிங் டெக்ஸ்ட் ரைட் பண்ணும்போது 12 வந்து செட் பண்ணும். அப்ப இதுக்கெல்லாம் வந்து டேக் வந்து நம்ம ஃபாண்ட்னு ஒரு டேகை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அந்த ஃபாண்ட்டுக்குள்ள வந்து ஃபாண்டோட சைஸ் வந்து நம்ம கொடுத்து அதனுடைய மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு பதிலாக அல்டர்னேட்டிவா நம்ம வந்து இந்த லொகேஷன் வந்து இந்த H1 எடிட் டேக் வந்து பிக்கா இருக்கும், H2 வந்து ஸ்மால், கம்பேர் வித் H ஓட அன்னோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மாலா இருக்கும், H2 ஓட H3 எடிட் கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலரா இருக்கும், லாஸ்ட் வந்து ஸ்மாலஸ்டா H6 வந்து ஸ்மாலஸ்டா இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த லொகேஷன் லொகேஷன் பேராகிராஃப் எடிட் டேக். இந்த பேராகிராஃப் எடிட் டேக் டெக்ஸ்ட் வித் லிங்க், ஒரு ரன்னிங் டெக்ஸ்ட்டுக்குள்ள இப்போ வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு கிளிக் பண்ணுவீங்களா, ஏதோ ஒரு வெப் பேஜ்ல இருக்கும், ஏதோ ஒரு இப்போ வந்து கிளிக் மீன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அது ஒரு ப்ளூ கிளிக் மீன் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அது வந்து ப்ளூ கலர்ல ஒரு அண்டர்லைன் பண்ணிருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே வேற ஒரு பேஜுக்கு இது போற போல, வேற ஒரு நியூவா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிற போல இருக்கும். இந்த நியூ பேஜ் ஓப்பன் ஆகும், சம்டைம் வந்து உள்ளே கூட டிஸ்பிளே ஆகும். இது எல்லாத்துக்குமே நம்ம எலமெண்ட்ல வந்து டிஸ்கஷன் பண்ணோம். அதுதான் இங்க கொடுத்துருவோம் ஒரு பேராகிராஃப் எடிட் டேக். அந்த பேராகிராஃப் எடிட் டேக்ல வந்து ஆங்கர் டேக் வந்து கிரியேட் பண்ணி நாம வந்து கிளிக் மீன் கொடுக்கும்போது அது இன்னொரு பேஜுக்கு போற போல அது கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த லொகேஷன் வந்து சில சமயத்துல வந்து இந்த ஸ்ட்ராங் போல்டு போல்டு டேக் இருக்கும். இது வந்து இங்க வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து டீடைலா நெக்ஸ்ட் கிளாஸஸ் வரும்போது எல்லாத்தையும் டீடைலா உங்களுக்கு நான் ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் செப்பரேட்டா தனித்தனியா சொல்லுவேன். இன்னைக்கு வந்து ஒரு டாபிக் ஒன்லி HTML இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். அந்த HTML இன்ட்ரடக்ஷனுக்காக தான் போயின்னு இருக்கோம். இன்னும் இன்ட்ரடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் நேரம் சொன்னதான். இப்போ வந்து லிஸ்ட் எடிட் டேக். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுறோம், எக்ஸாம்பிள் பாயிண்ட்ஸ் எழுதுறாங்கன்னா என்ன, ஒருத்தர் வந்து புல்லட் சிம்பிள் இட்டு போடுவான், ஒருத்தர் வந்து ஸ்டார் இட்டு போடுவான். இது போல நம்ம எழுதும் போது அதெல்லாம் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல வந்து பாயிண்ட் போட்டு நம்ம எழுது. அது போல வந்து வெப் பேஜ்ல வரணும்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இப்போ சில பேர் ஃபர்ஸ்ட் எடிட் பாயிண்ட், செகண்ட் எடிட் பாயிண்ட் எடுத்து போறாங்கன்னா அந்த லொகேஷன்ல வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ள, இந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ள, ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ள யூஸ் பண்ற சப் எலமெண்ட், சப் எடிட் டேக் இன்ஃபர்மேஷன், சப் டேக் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து சப் டேக் எடிட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ வந்து இந்த இமேஜ் டேக்லாம் உங்களுக்கு ஓல்டன் டேஸ்ல இந்த இமேஜ் டேக்லாம் ஒரு இமேஜ் வந்து நம்மளுடைய பேஜ்ல வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த வந்து யூஸ் பண்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இமேஜ் டேக். SRCன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது சோர்ஸ் வந்து எந்த லொகேஷன்ல நம்ம இமேஜ் சேவ் பண்ணிக்கோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். அது நெக்ஸ்ட் ஒன் வந்து டிவ் டேக், இட் இஸ் ஸ்பேன் எடிட் டேக் எடிட் இன்ஃபர்மேஷன். இது ரெண்டுமே ஆக்சுவலா வந்து ஒரே இன்ஃபர்மேஷன் போல தான் இருக்கும். இந்த டிவ் டேக் வந்து ஸ்பேன் டேக் பார்க்கும்போது ரெண்டும் வந்து ஒன்னு போல தான் சொல்லுவோம். ஆனா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ரெண்டுத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் வந்து இது மேக்ஸிமம் டிவ் டேக் வந்து ஒரு விண்டோ இருக்குன்னா, ஒரு விண்டோ இப்போ வந்து இதான் அவுட்புட் ஸ்கிரீனோட விண்டோன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன செய்வோம், இதுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு காலமா இது வந்து 20% இது காலம், ரிமைனிங் வந்து இது வந்து ரிமைனிங் வந்து 80% வந்து டிக்ளேர் பண்ணலாம். இதுக்குள்ள 20% சம்திங் என்ற ஒரு பிளாக், இந்த பிளாக் என்ன செய்வோம், நம்ம திரும்ப வந்துட்டு இன்னும் பிரிப்போம். இன்னொன்னு இதுல வந்து 50%, இதுல வந்து அந்த ஏரியாக்குள்ள நம்ம டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதோ இல்ல எலமெண்ட் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதோ அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணது மேக்ஸிமம் எதை யூஸ் பண்ணணும், டீப் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். இது கேஸ்கடிங் ஸ்டைல் ஷீட் வரும்போது, கேஸ்கடிங் ஸ்டைல் ஷீட்ல வரும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஸ்பேன் டேக் நம்ம வந்து அதே போல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்பேன் டேக் வந்து இன்லைன் எலமெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஸ்பேன் டேக் வந்து இதே போல இந்த பிளாக் உள்ள இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டேக் தான் இந்த ஸ்பேன் டேக். இந்த ஸ்பேன் டேக்ல வந்து என்னன்னா இந்த ஸ்பேன் டேக்ல வந்து பிரேக் ரோ வந்து யூஸ் பண்ண, இது மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தா இதுல வந்து பிரேக் ரோ வந்து யூஸ் பண்ண. வாட் இஸ் பிரேக் ரோ? ஒரு லைன் நீங்க எழுதும் போது என்ன, இப்ப நீங்க எழுதினே வரீங்க, எழுதினே வந்தோடனே இந்த லொகேஷன்ல ரைட் கார்னர் வந்துட்டோன்னே ஒரு பேஜ் இருக்கு, ஒரு பேஜ் ரைட் கார்னர் வந்துட்டோன்னே ஓகே லைன் முடிஞ்சிச்சு, இனிமேட்டு அங்கே எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்றீங்க, அண்டாண்டு எழுதுனா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா? அப்ப இங்க வந்து அது போல வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. HTML வந்து நம்ம வந்து BRன்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டுதான் என்ன செய்ய முடியும், நெக்ஸ்ட் ரோ வந்து வரும். அப்ப இந்த BR வந்து நாம வந்து டிவ் டேக்ல வந்து டிவ் டேக்ல வந்து
டியூ டேக்ல வந்து நம்ம வந்து பிஆர் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பேன் டேக்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மைல்டான, ஏன்னா இப்போ வந்து செட் பண்றது கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுலாம் வந்துட்டு பார்க்கும்போது இந்த நீட் எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்களோ இல்ல காலேஜ்லயோ ஸ்கூல்ல இருந்து செட் பண்றவங்களோ வந்து வச்சு எழுதுறாங்க. இந்த நீட் எக்ஸாம்னு ஒரு கான்செப்ட் வந்த உடனே, அந்த கான்செப்ட் வந்தோடனே அவன் ஐஐடி ப்ரொபோசரோ இல்ல நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐஏஎம் இருக்கிறவங்களை வச்சுதான் அவன் வந்து கொஸ்டின் வந்து செட் பண்ணான். ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஸருக்கு நீட் எக்ஸாம் பொறுத்தவரைய 15,000 ரூபாய் ஒரு கொஸ்டின் வந்து செட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் நீட் எக்ஸாம்ல அவர் காலையில ஒரு ரூம்குள்ள என்டர் ஆயினார்னா அவர் ஈவினிங் வரைய அந்த ஒரு கொஸ்டினுக்கு 4 ஒரு கொஸ்டின் செட் பண்ணாரு. அந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ணுவான், எந்த ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணுவான், ரீசன் சொல்லுவார். அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுவான். எதுக்காக செலக்ட் பண்ணுவான், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுவான், என்ன ரீசனால இதை செலக்ட் பண்ணுவான், கொஸ்டின்ல இருக்கு என்ன ரீசனால இதை செலக்ட் பண்ணுவான், தேர்ட் ஆப்ஷன் வந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ணுவான், எவ்வளவு பர்சன்டேஜ், ஃபோர்த் ஆப்ஷன் வந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ணுவான், எவ்வளவு பர்சன்டேஜ். அப்ப ஆன்சர் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர்னா அப்ப அந்த சிக்கு வந்து எத்தனை பேர் 10% ஆஃப் பீப்புள் தான் வந்து சி வந்து செலக்ட் பண்ணுவான். மீதி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து 30%, செகண்ட் ஆப்ஷன் வந்து 50%, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 40% வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 10% இருக்கிற லொகேஷன்ல வந்து கரெக்டான ஆன்சர் வைப்பான். இந்த ஆன்சரை வந்து செட் பண்ணறதுக்கு தான் 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நாள் வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணி ஒரு தனியா ஒரு பிரைவேட்டா ஒரு ரூம் அசைன் பண்ணுவாங்க. அப்ப 10% தான் அந்த ஆன்சரே அவங்க வந்து செட் பண்ணுவாங்க. அது போலதான் இப்ப வந்து எல்லா எக்ஸாமும் அது இந்த ஃபார்மேட்ல தான் அவங்க வந்து நம்ம வந்து எது தப்புன்னு நினைக்கிறோமோ அந்த லொகேஷன்ல கரெக்டான ஆன்சர் வச்சிருப்பான். அது எல்லாத்தையும் நீ படிச்சுட்டு ஸ்கிப் பண்றது, அந்த ஆப்ஷனை வச்சு நீங்க கரெக்டா வந்து ஸ்கிப் பண்ணணும். இந்த ரீசனால இது வராது, இந்த ரீசனால இது வராதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது போலதான் இப்பயும் வந்து கொஸ்டின் வந்து செட் பண்றாங்க. வர வர காம்படிஷன் அதிகமா இருக்கிறதால அதுல வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மினிமம் வந்து 50 இந்த லொகேஷன்ல வந்து பார்க்கும்போது 16,000 பேர் சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காரு. அதுல வந்து 52 மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப 16,000 பேர்ல இருந்து இத்தனை பேர் வந்து எல்லாமே ஈஸியா கேட்டிருந்தா எல்லாமே செலக்ட் ஆகி உள்ள 16,000 பேருமே சண்டைக்கு வந்துருவாங்க. அதுக்காக வந்து இது போல வந்துதான் செட் பண்ணி அவங்க வந்து கொஸ்டின் வந்து செட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் வந்து டிஸ்கஷன் பண்ண போறோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம HTML இன்ட்ரோடக்ஷன் தான் இப்ப இன்னைக்கு டெமோ கிளாஸஸ். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு இப்ப வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணதெல்லாம் ஒரு அவுட்லைன் தான். இப்ப HTML வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம வந்து ஒரு ஹிஸ்டரி வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் என்ன பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்பன்னா 1989ல தான் வந்து 1989ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன ரீசனுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு ஷேர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து சயின்டிபிக் டாக்குமெண்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இதுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன, ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு என்னன்னா ஆர்பா நெட்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்பா நெட் கான்செப்ட் வந்து வச்சு ஒரு லொகேஷன் வந்து அனதர் ஒன் லொகேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனா இந்த லொகேஷன் வரும்போது இந்த பெர்னர்ஸ் இவர் வந்து டிம் பெர்னர்ஸ் வந்து அவர் வந்து ஒரு ஷேர்டு சயின்டிபிக் டாக்குமெண்ட் வந்து வெப்பேஜ் ரிலேட்டட் சயின்டிபிக் டாக்குமெண்ட் வந்து எப்படி ஷேர் பண்ணுறது அந்த லொகேஷன்ல இவர் வந்து 1989ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது நெக்ஸ்ட் ஒன் வந்து 1991 வந்து பார்க்கும்போது HTML 1.0. இதுக்கு வந்து இந்த லொகேஷன் இதுக்கு முன்னாடி எடுத்து பார்க்கும்போது இதுல வந்து என்னன்னா SGML சொல்லுவாங்க. SGML வந்து சொல்லிட்டு இந்த கான்செப்ட் HTML-க்கு முன்னாடி என்ன லாங்குவேஜா இருந்துச்சு, இதுல இருந்து HTML வந்துருச்சு பார்த்தா SGML வந்து HTML வந்து வந்துச்சு. இந்த லொகேஷன் வந்து HTML வந்து 1991ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டோட்டலா எத்தனை டேக் இருக்கு, 18 டேக்ஸ் வந்து இருக்கு. இந்த 18 டேக்ஸ் தான் வந்து வச்சு இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுல வந்து ஹெட்டிங்காகவும் பேராகிராஃப் டேக்குக்காகவும் லிங்குக்காகவும் அல்லது லிஸ்டுக்காகவும் லிங்குக்காகவும் வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன்று 1993 சொல்லிட்டு பார்க்கும்போது 1993 சொல்லுவாங்க, சில பேர் 1998 வந்து அந்த லொகேஷன் வந்து இப்போ வந்து இந்த லொகேஷன் வந்து மோசிலா ப்ரௌசர். அதுக்கடுத்து இந்த லொகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நெட்ஸ்கேப் இந்த ப்ரௌசர் என்ன ப்ரௌசர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் ப்ரௌசர்ஸ் தான் வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த ப்ரௌசர்ல தான் எப்போ அதுக்கடுத்து
இந்த ப்ரௌசர் இன்ட்ரடியூஸ் பண்ற லொகேஷன். நெக்ஸ்ட் வந்து 1995 பார்க்கும்போது 1995 பார்க்கும்போது HTML 1995 பார்க்கும்போது HTML 2.80 ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுல வந்து கான்செப்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி சொன்னோம்ல, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு HTML-க்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கொடுத்தது யாருன்னு பார்த்தா RFC, ரெக்வஸ்ட் ஃபார்வர்டட் கமாண்ட். இது வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். இவங்க HTML-க்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து 1866. இந்த 1866 நம்பர் தான் HTML கொடுத்துருக்காங்க. இவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அப்ரூவ் பண்றாங்க. அப்ரூவ் பண்ணும்போது இதுக்குள்ள இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஃபார்மோட ஃபியூச்சர், டேபிளோட ஃபியூச்சர், இமேஜ் ஆட் பண்ற ஃபியூச்சர், இது எல்லாமே வந்து இந்த 1995 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த லொகேஷன் வந்து இருக்கு. அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து ஒரு வெப் ப்ரௌசர்ல இதெல்லாம் ஒரு ஃபார்ம் வரும். ஒரு ஃபார்ம்னா என்ன, நீங்க வந்து TNPSC எக்ஸாமோ TRPA எக்ஸாமோ வந்து ஃபில் பண்ணும்போது பண்றீங்களா, அந்த லொகேஷன்ல ஃபார்ம் நம்பர் கொடுக்குறீங்க, ஃபைல் அப்லோட் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க, டேபிள் வந்து டிஸ்பிளே ஆகுது, அது போல வந்து சென்ட் பண்றதுக்கு அந்த லொகேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து 1997. ஆல்ரெடி இது வந்து கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும். சும்மா அவுட்லைன் தான் கொடுக்குறேன். நீங்க வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது பார்த்தோம்னா 1997 இருந்து 1999 வரைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணது W3C சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகாலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது வெப்பேஜ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண HTML சொல்ற அந்த வெப்பேஜை வந்து அந்த வெப்பேஜை வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து அனதர் கம்ப்யூட்டருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். வேர்ல்டு ஃபுல்லா அக்செப்ட் பண்ணணும். வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருமே வந்து அந்த வெப்பேஜ் ஓபன் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு ப்ரோட்டோகால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோட்டோகால் தான் W3C, வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம். வேர்ல்டு வைடு வெப் கன்சார்டியம் சொல்லிட்டு இந்த வெர்ஷன், இதுல வந்து 2 வெர்ஷன் கம்பைன் பண்ணி 3.2 4.2 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடிஷனலா இந்த அதுக்கு முன்னாடி HTML-ஓட இந்த 2 ப்ரோக்ராமிங் இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணாங்க. இது கேஸ்கரிங் ஷெல் ஷீட், ஜாவா ஸ்கிரிப்டையும் ஆட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து 2000 வந்து பார்க்கும்போது இந்த லொகேஷன் XHTML சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எக்ஸ்னா வாட் இஸ் இட்? எக்ஸ்னா XML சொல்லிட்டு சொல்லுவாங்க, எக்ஸ்டெண்டபிள் மார்க்அப் லாங்குவேஜ். எக்ஸ்டெண்டபிள் மார்க்அப் லாங்குவேஜ், XML வந்து எக்ஸ்டெண்டபிள் மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் எடுத்து வந்து பில் பண்றாங்கன்னா, இது வந்து இந்த லொகேஷன்ல வந்து ஒரு கிளைண்ட் இதான் வந்து ஒரு கிளைண்ட், இதுதான் ஒரு சர்வர்னா, கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு கொடுத்தா சர்வர் என்ன செய்யுதுன்னா அதனுடைய ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்ஸுக்கான டோட்டல் கோடிங் வந்துட்டு கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணி விட்டுருது. அது வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்ணும்போது அந்த டேட்டா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கோடிங் தேவையோ அந்த கோடிங் பார்ட்டையும் வந்து சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருது. இது வந்தாலும் என்ன செய்யறாங்க, ஹேக்கர்லாம் அட்டாக்கர் இருக்காங்க. இப்போ நம்ம சைபர் செக்யூரிட்டி படிக்கணும். அந்த சைபர் செக்யூரிட்டியில பார்க்கும்போது அட்டாக்கர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த பேங்க் இப்படி பேஸ்டு இன்ஃபர்மேஷன்லாம் என்ன செய்யணும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி எல்லா டீட்டெயிலும் வந்து எடுத்துடுறாங்க. அதுக்காக வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து டேட்டா மட்டும் அனுப்பணும். ஒரு கம்ப்யூட்டர் கிளைண்ட் சிஸ்டம் இருக்கு, இதான் வந்து சர்வர் சிஸ்டம்னா கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகும்போது சர்வர்ல இருந்து டேட்டா மட்டும்தான் வரணும். அதுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து எதுல ரைட் பண்ணிருக்காங்க, எப்படி டிஸ்பிளே பண்ண, அது எதுவுமே ஸ்லோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த லாங்குவேஜ் இது வந்து எக்ஸ்டெண்டபிள் மார்க்அப் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து 5 சொல்லிட்டு இது 5th இந்த எக்ஸ்டெண்டபிள் மார்க்அப் லாங்குவேஜ் வந்து இது வந்து ஸ்ட்ரிக்டா ரூல் யூஸ் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க. டாக்குமெண்ட் டைப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். இதுல டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி இதுல வந்து டிஸ்பிளே பண்ற போல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து 2004 பார்க்கும்போது அந்த லொகேஷன் வந்து இந்த லொகேஷன் WHATWG சொல்லிட்டு, வாட் இஸ் WHனா வெப் ஹைப்பர்டெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டெக்னாலஜி ஒர்க்கிங் குரூப்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த லொகேஷன்ல வந்து ஒவ்வொரு ஒர்க்கிங் குரூப்ல இப்போ ஆப்பிள்ல வந்து ஒரு OS வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணானா, ஆப்பிள் போனுக்கு ஒரு OS இன்ட்ரடியூஸ் பண்ணானா அந்த OS வந்து ரெட்மிலயோ இல்ல வந்து ரெட்மி டெலிஃபோன்லயோ நெக்ஸ்ட் வந்து விவோலயோ வந்து ரன் ஆகும். இந்த ஆப்பிள் போன்ல மட்டும்தான் அந்த OS இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தனும் அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அவனுடைய ப்ரௌசருக்கு வந்து அவனுடைய டிவைஸ்ல ஒரு ப்ரௌசர் அக்செப்ட் பண்ணதுக்காக நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. WHAT ஃபார்மேட்ல அவங்களும் தனித்தனியா அவங்களுக்கு என்ன தெரியும் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க HTML பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் வந்து HTML5 வருது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ற போல நெக்ஸ்ட் ஒன் வந்து HTML5 எல்லாமே தனித்தனியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாது. இதால வந்து ஒரு இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். அதாவது ஒரு மொபைல் போன்ல டிஸ்பிளே ஆகிற இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு மொபைல், இது வந்து ஆப்பிள் 8 போனு, இது ரெட்மி 8 போன்னா ஆப்பிள் போன்ல டிஸ்பிளே ஆகிற இன்ஃபர்மேஷன் ரெட்மில வராது. ரெட்மில டிஸ்பிளே ஆகிற இன்ஃபர்மேஷன் வந்து ஆப்பிள் போன்ல சப்போர்ட் பண்றாது போல
ப்ரீவியஸ் செட் இன்ஃபர்மேஷன் டிராபேக் இருந்துச்சு. அதை ஓவர் கம் பண்ணதுக்காக HTML5 சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த கான்செப்ட் வந்து எல்லாமே ஓவர் கம் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி எல்லாத்துக்குமே எல்லா டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ற போல இந்த HTML5 வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ப்ரோட்டோகால் வந்து எழுதியிருப்பாங்க. நாம இப்போ வந்து எல்லாருமே யூஸ் பண்ற HTMLனா HTML5 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இது அடிஷனலா அது மட்டும் இல்லாம அடிஷனலா வந்து ஆடியோ வீடியோ கேன்வால நீங்க யூஸ் பண்ணீங்களா, கேன்வா ஒரு டிசைனிங்காக அது சிமெண்டிக் எடிட் டேக், அதுக்கடுத்து லோக்கல் எடிட், ஸ்டோரேஜ் எடிட், ஒர்க்கிங் வெப் எடிட், ஒர்க்கிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. நாம இப்ப நவ டேஸ்ல யூஸ் பண்ணிருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்க்கும்போது அது லைவ் இப்பெல்லாம் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது இப்போ என்ன ஆன்லைன் இது கான்ஃபிகரேஷன், இது ஆன்லைன் சொல்லிட்டு லைவ் ஸ்டாண்டர்ட்ல எல்லாமே ரியல் டைம் எட்டு பேஸ்டு இருக்கு. அதாவது வந்து சாட் பாட்லாம் வந்து ஒரு வெப்பேஜ்ல பார்க்கும்போது சாட் பாட் வச்சு எடுத்துனா ஒரு நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம W3 ஸ்கூல்னு உங்களுக்கு தெரியும், W3 ஸ்கூல்னு தெரியும். அதுக்கு கிளவுட் கான்செப்ட்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து AR/VR கான்செப்டை யூஸ் பண்ணி கொரோனா டைம்ல AR/VR கான்செப்டை யூஸ் பண்ணி ஐஐடியில் வந்து PhD கொடுத்துருப்பாங்க. ஐஐடியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொரோனா டைம்ல வீட்டில் தான் இருந்தான். அவன் என்ன செய்வான், அங்கேருந்து அவன் வந்து அந்த டிகிரி அவார்ட் பண்ணும்போது அவன் டிகிரி வந்து ஐஐடியில வாங்குற போல அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வெர்ச்சுவல் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி அவன் ரிசீவ் பண்ற போலாம். அதெல்லாம் என்னன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் இந்த HTML இப்போ ஸ்டாண்டர்டா இருக்க இந்த லொகேஷன் AR/VR கான்செப்ட் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ற போல இந்த வெர்ஷன்ஸ்ல தான் இப்போ வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒன் வந்து நம்ம வந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா டிஸ்கஷன் கேட்டிருக்க ஒரு 2 PGTRB கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு 6-12 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 8 கொஸ்டின்ஸ் வந்து 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி HTMLs வந்து எல்லாருமே ஃபெமிலியரா தான் இருப்பீங்க. இந்த ஃபெமிலியரா இருக்கும்போது இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லிட்டு அப்படியே சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. Which of the following tags used in the observing URL? Be the answer. இதுல ஏன்னா இதுல வந்து இமேஜ் இந்த லொகேஷன்ல URL சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இது வந்து URL கிடையாது. இதுல வந்து இதுதான் வந்து URL ஆங்கர் டேக் தான் நம்ம வந்து URL இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கோம். ஆனா இதுலயும் வந்து ஒரு தடவை மிஸ்டேக் கொடுத்துருக்கான். இந்த கொஸ்டின் வந்து இங்க டபுள் கோட்ஸ் விட்டு கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் விட்டு கொடுக்கல. இங்க வந்து டபுள் கோட்ஸ் விட்டு கொடுக்காம கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீங்க வேற ஏதோ ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து இல்லை. இந்த கொஸ்டின்ஸ் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் வாட் டஸ் த ஆஸ்டிக் இண்டிகேட்? ஆஸ்டிக் இங்க கொடுத்துருக்க ஆஸ்டிக் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்கும். இங்க 240 கொடுத்துருக்கான் ஒரு நம்பர். காலம் வைஸ் அதாவது ஒரு ஃப்ரேமு, இதான் வந்து விண்டோடைய ஃப்ரேமு. இது வந்து காலம் வைஸ் இங்க வந்து 240 ரேஞ்சுக்கு எடுத்துக்க சொல்லிடலாம். ரிமைனிங் இருக்க ரேஞ்சை இங்க அசைன் பண்ணலாம். அதுக்கு இப்போ இதுதான் ரிமைனிங் தான். இதுதான் சி தான் ஆன்சர். ரிமைனிங் ஆஃப் பட் அவைலபிலிட்டி வியூ ஸ்பேஸ். இது வந்து ரிமைனிங் ஆஃப் அவைலபிலிட்டி ஸ்பேஸ். 50%னா இங்க என்ன ஒரு 100% வந்து 100%னா 50% இங்க கொடுத்துருந்தா ரிமைனிங் 50% இங்க வரணும். அவன் வந்து 50% கொடுக்கல. என்ன கொடுத்துருக்கான், நம்பர் கொடுத்துருக்கான். அதெல்லாம் நமக்கு வந்து ரிமைண்டர் ஆஃப் த அவைலபிலிட்டி வியூ ஸ்பேஸ் தான் வரும். இது வந்து 248 பிக்சல்லாம் வந்து C answer. Next one on which of the following way is not used for authoring and pushing the web page information? இங்க நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பார்த்த வந்து இந்த நாட்டுன்னு ஒரு வேர்டு மெமரியில் இருக்காது. உடனே நாட்டுன்னு வேர்டு இல்லாதெல்லாம் வந்து த்ரூ ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நீங்க செலக்ட் பண்ணுங்க. நாட்டுன்னு கொடுத்துருக்கிறதால இந்த ஓன் சர்வர் கூட நீங்க வந்து கிளிக் பண்ணதெல்லாம் கிளிக் பண்ணிடுங்க. நாட்டுன்னு கொடுக்குறத ஐடென்டிஃபை பண்ணும்போது அப்போ நம்ம வந்து இந்த லொகேஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த லொகேஷன்ல. இது கொஞ்சம் டஃப்பா இருக்கிற போல தான் இருக்கும். இதை விட நம்ம வந்து சிம்பிளா வந்து இது போல வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். கொஸ்டின் வந்து நம்ம என்னதான் படிச்சாலும் அது போல அவங்க ஈஸியா கேட்கறது கிடையாது. அதுல வந்து அதையும் மீறி தான் வந்து கேட்பான். உங்களுக்கு வந்து சிம்பிளான கொஸ்டின்ஸ் சரி, இந்த கொஸ்டின் சொல்லுங்க.
Choose the HTML element edit, define, emphasize text. நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க, எல்லாருக்குமே ஆன்சர் வந்து இதை கரெக்டா பண்ணிருப்பீங்க. HTML சொல்லிட்டு ஏ தான் ஆன்சர். எம்பசிஸ் டேக்குக்கு வந்து ஏ தான் சரி. இதுக்கு நெக்ஸ்ட் இது கொஸ்டின். Next question. The correct HTML editor for creating the hyperlink. Hyperlink editor create பண்ணதுக்கான correct edit tags வந்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணுங்க, இதுல என்ன மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணுங்க, இதுல என்ன மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணுங்க. மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஆங்கர் டேக்னாலே வந்து ஹச்டிஎஃப் தான் வரும். ஆங்கர் டேக்னாலே ஹச்டிஎஃப் தான் வரும். இங்க நேம்னு வந்திருக்கா, யூஆர்எல்னு ஒன்று வரவே வராது. அட்ரிபியூட் இதுல வந்து ஆங்கர் டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நடுவில் வந்து இதுதான் வந்து இந்த லொகேஷன் ஸ்பேஸ் இல்லை, இங்க ஸ்பேஸ் வரும். இப்போ ஆன்சர் வந்து ஓகே. இது போலதான் கிளாஸஸ் வந்து மேக்சிமம் வந்து ஒவ்வொரு கிளாஸஸும் நம்ம வந்து முடிச்சிட்டோடனே, ஒவ்வொரு கிளாஸும் வந்து முடிச்சிட்டோடனே நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து இது போல வந்து அந்த டாபிக் பேஸ் பண்ணி டிஸ்கஷன்ஸ் இருக்கும். தேங்க்யூ சார். சார் முடிஞ்சிச்சுங்களா? முடிஞ்சிச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார், வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்காப்பா? வேற ஏதாவது கேட்கணுமா? நம்ம தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு வகுப்புகள் தொடர்ந்து நடக்கும். இந்த வகுப்புகள் நடக்கிற அந்த சமயத்துல வந்து நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு 3